Jesus. Thank you, Father. அவங்களை உயர்த்துக்கிறோம் தகப்பனே. நீங்க நல்லவரா, இவ்வளவு தூரம் எங்களை நல்லா வழி நடத்திட்டு வந்தது நல்ல தகப்பனப்பா. உமக்கு நிகரானவர் வேற யாரும் இல்ல தகப்பனே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவனப்பா. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தரப்பா. நீங்க உம்மை போல வேற யாரும் இல்லப்பா. உம்மை போல வேற யாரும் இல்லை. உம்மை உயர்த்துக்கிறோம். இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக கர்த்தரை நோக்கி பார்த்து, அப்பா தகப்பனே, இவ்வளவு தூரம் எங்களுக்கு நல்ல இந்த ஆராதிக்க ஒரு ஸ்லாக்கியம் கொடுத்தீங்களே, கோடான கோடி நன்றின்னு சொல்லுவோமா. எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல இருந்து அவரை உயர்த்துவோமா. Let's praise him for who he is. There is no one like you, God. There is no one like you, Appa. கர்த்தருக்கு கொடுக்கிற பயம், அந்த ரெவரன்ஸோட அவரை உயர்த்துவோமா. நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துக்கிறோம், உயர்த்துக்கிறோம்ப்பா. Thank you, Jesus. Thank you, Appa. நன்றி செலுத்துகிறோம். We praise you, Lord Master. நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். சொல்லுவோமா. நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஸ்தோத்திரம் அப்பா. ஐசையால கர்த்தர் சொல்றாரு, நானே தேவன், வேற தேவன் இல்லை. நானே தேவன், எனக்கு நிகரா வேற யாரும் இல்லை. He's a jealous God. He's the Lord I am. Jehovah Elisha. எங்களோட ஆராதனை உங்களுக்கு தான் அப்பா தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. You are the only God அப்பா. உங்களுக்கு முன்பாக நாங்க வேற யாரையும் எதையும் வைக்க மாட்டோம் தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. Thank you, Jesus. நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில்
குறைகளை போக்கும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கும் நிறைவும் நீர், எங்கள் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றினும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன், எல்லாவற்றினும் மேலும் உயர்ந்தவரை. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றினும் மேலும் உயர்ந்தவரை. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை உடைத்து எழுந்திட யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றினும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றினும் மேலும் உயர்ந்தவரை. Thank you, Jesus. உயர்த்துகிறோம் தகப்பனே. வான தூதர்கள் எல்லாரும் உங்களை அப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிக்கும் போது அப்பா எங்களோட துதியில அப்பா நீங்க பிரியமா இருக்கீங்களே தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களையும் அப்பா இவ்வளவா நேசித்த நல்ல தகப்பனே. Thank you, Jesus. Thank you அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நிறைய நேரத்துல கர்த்தரோட கரத்துல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் தான் அவரோட அன்பை ருசித்ததெல்லாம் சில டைம் மறந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அவர் கரத்துல இருந்தும் இல்ல எனக்கு இதுதான் வேணும், இந்த சில காரியங்கள் தான் வேணும், இல்ல சில நபர் தான் வேணும், சில வேலைகள் தான் வேணும்னு முக்கியம் கொடுத்து நம்ம அவரோட கரத்துல இருந்து போகும்போது அந்த நேரத்துல தெரியறது இல்ல இது
நமக்கு வலிக்கிறதோட கர்த்தர் அவர் தகப்பனுக்கு தான் அந்த வலி ஜாஸ்தியா இருக்கும். ஒரு கெட்ட குமாரன் வந்து அந்த வீட்டை விட்டு, அவரோட கரத்தை விட்டு, அவரோட பிரசன்னத்தை விட்டு போகும்போது அந்த கெட்ட குமாரனுக்கு அதை ரியலைஸ் பண்றதுக்கு ரொம்ப பல நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு பிரசன்னத்தை விட்டு போன உடனே நம்மளுக்கு தெரிகிறது இல்லை. எல்லா இடத்துக்கும் போய் அடிபடும் போதுதான் அந்த வலி. அப்பதான் தகப்பனோட வீட்டுல இருந்து வந்துட்டோமே, அவரோட கரத்துல இருந்து பிரசன்னத்துல இருந்து வந்துட்டோம். ஆனா அப்பாக்கு அப்படி இல்லை. From the moment we have left his hand, left his presence, left his house, அப்பையில இருந்து நமக்கா ஏங்கிட்டு இருக்கிறார். நம்ம பையன் எப்போ வருவான்? இது எனக்கு உணர்த்தப்பட்டது எப்படின்னா, சில காரியத்துல எனக்கு இதுதான் வேணும். ஒவ்வொரு சின்ன காரியத்திலையும் கர்த்தர் எதிர்பார்க்கறது என்னன்னா, நீ என்னை கேட்டு செஞ்சா நான் உனக்கு இதோட பெஸ்டா செய்வேனே. இது என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டிருந்தா நீ இந்த சுத்தி வந்திருக்க தேவையில்லையே. இஸ்ரவேல் மக்கள் எடுத்த அந்த வனாந்திர பாதை எல்லாம் அவரோட கரத்துல இருந்தா இது தேவையில்லாம இருந்திருக்குமே. அந்த நேரத்துல கூட அவருக்கு நம்மளை குறித்த நினைவா இருக்கிறார். Thank you Jesus. நல்ல தகப்பனா இருக்கிறீங்கப்பா நீங்க. யோனா கூட நினிவேக்கு போன சொல்லும்போது அதுல என்ன எழுதி இருக்குன்னா, அவர் கர்த்தரோட பிரசன்னத்தை விட்டு போயிட்டு அந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தார்ஷிஷ்ன ஊருக்கு போனார். Brother, can you increase the volume? Hallelujah. Hallelujah. Come closer. Yeah. Okay. யோனாவை பத்தி எழுதும் போது என்ன எழுதிருக்குன்னா, அவர் வந்து கர்த்தரோட பிரசன்னத்தை விட்டு போயிட்டார். நான் அப்பா சொன்னதை கேட்காம போயிட்டாருன்னு எழுதல. அதுல ஃபர்ஸ்ட் எழுதுனது என்னன்னா, அவரோட பிரசன்னத்தை விட்டு போயிட்டு நினிவேக்கு போகாம தார்ஷிஷ்ல வேற ஒரு ஊருக்கு போயிட்டாரு. அப்ப கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஓகே அங்கிருந்து போயிட்டு ஒரு நிறைய பிரச்சனை வருது. அந்த கடல் கொந்தளிப்பும் போது கூட அப்ப கூட அவரை முட்டி போட்டு ஜெபிச்சிருக்கலாம். ஆனா ரொம்ப அடிபட்டு மீனின் வயிற்றுல போய் தனியா வைக்கும் போது சில நேரங்களெல்லாம் நம்மள கர்த்தர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறோமா, தள்ளி போறோமா, அவரோட பிரச்சனத்தை விட்டு போறோம்னா அவரு ஒரு இடத்துல உட்கார வைப்பார். அது நம்மளோட நல்லதுக்கு, நம்மளோட கூட இடைப்படுகிறதுக்கான சில காரியம். அந்த நேரத்துல என் பலத்துல நான் வந்துடுவேன். என்னோட வழியில எனக்கு தெரியும் இந்த இடத்துல இருந்து எப்படி வரும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம விழுந்துட்டு இருப்போம். அது வேற ஒண்ணும் இல்லை. All we have to do is go back to Bethel. All we have to do is go back to the house of God. All we have to do is go back to the presence of God. Amen. Thank you, Jesus. என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் தோல் பலத்தால் சுமக்க பார்த்து சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடக்க பார்த்து கடக்க முடியல, என் கால் பலத்தால் கடக்க பார்த்து கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. Thank you Jesus. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே.
கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அதிசயமாய் நடத்திட்டு வந்த நல்ல தகப்பன் அப்பா. நீங்க உண்மை விட்டு அப்பா எத்தனை தாட்டி நாங்க தூரம் போயிருந்தா கூட அன்பாய் அன்பின் கயிற்றுனால எங்களை இழுத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மனுஷர் இடத்துல உலகத்துக்கிட்ட அப்பா ஒப்பு கொடுக்காம சில தாட்டி எங்களை சிருஷ்டிருந்தார்கள் கூட நாங்க அந்த அப்பா பாடத்தை கத்துட்டு தகப்பன் அழகா எங்களை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு தூரம் அழகாய் நடத்திட்டு வந்திருக்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா மீதி உள்ள எல்லா காரியத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா வார்த்தையை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுவீராக தகப்பனே. அப்பா அவங்கள மூடி அப்பா நீங்க உங்களோட வார்த்தைகளை கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதி உள்ள எல்லா காரியத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Amen, 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 hallelujah. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்த எல்லாரையும் வந்து தேவனுடைய நாமத்துல வந்து வரவேற்கிறோம். எத்தனை பேரால நம்ம சொல்ல முடியும் தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம இருக்கிற இடத்துல உணர்ந்து கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய பிரசன்னத்துல தான் நமக்கு வந்து சந்தோஷம் உண்டு. அவருடைய பிரசன்னத்துக்கு வரும்போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு உண்டு. நம்மளுக்கு அவரோட பிரசன்னம் வந்து பார்த்தீங்கன்னு இஸ் ஆம்னி பிரசன்ஸ், எல்லா இடத்துலயும் இருப்பார். அதே போல இன்டுவெல்லிங் பிரசன்ஸ், நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். அதுக்கப்புறம் டான்ஜிபிள் பிரசன்ஸ், வெளிப்படையான ஒரு பிரசன்னம். ஓகே, நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இப்படி நம்ம வந்து ஆண்டவர் வந்து அப்படியே வந்து தொழுது கொண்டே இருக்கும் போது, வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு நாள் அந்த டான்ஜிபிள் பிரசன்ஸை நம்ம பார்ப்போம் நம்ம கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் வந்து தானியலுடைய நண்பர்களாக இருக்கட்டும், ஓகே தானியலாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம பார்க்குறோம். மோசையாக இருக்கட்டும், ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டே இருக்கும் போது அவங்க அந்த வெளிப்படையான பிரசனத்தை அவங்களால வந்து பார்க்க முடிஞ்சிச்சான், அதை அனுபவிக்க முடிஞ்சிச்சான். இந்த நாளையும் அதே ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்காரு. அந்த காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து வாய்க்கப்பட நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளையும் நம்ம மத்தியில் வந்து முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்டர் பாலாஜி அவர்கள் வந்து நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. நான் வந்து பாலாஜினே சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா வந்து நானே என்னோட கசின் இங்கே மணி அவங்களும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க, மணியும் இங்கே இருக்கான். நாங்கள்லாம் சேர்ந்து அநேக காரியங்கள் பண்ணியிருக்கோம். இந்த சென்ஸ் வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீனியர். இவங்களை பற்றி நான் வந்து இவங்களுடைய சபையை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு மெசேஜ் அமைச்சிருக்கேன். ஓகே, இவரோட சாட்சி அவர் சொல்ல போறாரு, அவர்கிட்ட கேட்க போறீங்க. நான் ஒரு காரியம் வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து நான் வந்து பேப்டிசம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னு என் கூட பெருசாலாம் யாருமே இல்லை, 2 பேர் தான். அதில் ஒருத்தர் வந்து பாலாஜி, பாஸ்டர் பாலாஜி அவர்களும் என்னுடைய கசின், அதுக்கப்புறம் வந்து மணின்னு சொல்லிட்டு அவனை இங்கே ஜாயின் பண்ணியிருக்கான். இவங்க 2 பேர் மட்டும்தான் நான் ஞானஸ்தானம் எடுக்கும் போது வந்தாங்க. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதை நான் இன்னொரு நாள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் இப்படி எல்லா விதத்துலையுமே வந்து எங்களுக்கு வந்து முன்னோடியாக இருந்தவங்க. இந்த நாளை வந்து சபையை நடத்தும்படியாக, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைபிள் காலேஜை வந்து நடத்தும்படியாக, இன்னும் அநேக காரியங்களை தேவனுக்காக செய்யும்படியாக ஆண்டவர் செய்து கொண்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு 45லேருந்து ஒரு மணி நேரம் வந்து நம்ம வந்து அவருடைய சாட்சியும் தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தையும் நம்ம கேட்க இருக்கிறோம். கவனத்தோடு நம்ம கேட்போம், அதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாலாஜி, பிரைஸ் லார்ட், தேங்க்யூ ஸோ மச் எங்களோட அழைப்பை ஏற்று வந்ததுக்காக. நீங்க அட்மிட் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க பிரைஸ் லார்ட். உங்க எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரோட பேசுவது ரொம்ப சந்தோஷம். என் வாய்ஸ் கேக்குதுல்ல? வெங்கட் கேக்குதா? என் வாய்ஸ் கேக்குதா? எஸ் எஸ். ஓகே. மெக்சிகனோட இந்த பிரேயர் ஃபெலோஷிப்போட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கிரைஸ்ட் ஃபேமிலின்னு அதுக்கு அழகான ஒரு பேர் வச்சிருக்கிறீங்க. அந்த கிரைஸ்ட் ஃபேமிலியோட இணைந்து நானும் இந்த நாள்ல இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பிரதர் சொன்னது போல, வெங்கட் சொன்னது போல, நாங்க எல்லாருமே ஒன்னாவே இருந்தோம், ஒன்னாவே அப்படியே வாழ்ந்தோம். ஒரே எதிர் வீடு, பக்கத்து வீடு, சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்திருக்கிறோம். நண்பர்களால ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாகி எல்லா நண்பர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபெலோஷிப்பாக மாறுவது கிட்டத்தட்ட என்னுடைய 45வது வயதுல நடந்திருக்கு. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தது நல்லதுக்காக ரொம்ப குறைவு, ஊரை சுத்துறதுக்காக அதிகம். இப்பதான் முதல் முறையா ஒரு ஃபெலோஷிப்பாக தேவனுடைய ஐக்கியத்துக்காக எல்லாருமே ஒன்றாக சமீப வருஷங்களா ஒன்னா சேர்ந்துகிட்டே இருக்கிறோம். ஒருவர் பார்க்கிறோம், ரொம்ப எங்களுக்குள்ளேயே ஆச்சரியப்பட்டு கொள்றோம். எங்களோட இருந்த சகோதரிகளை பார்க்கிறோம், அவங்க செய்யற ஊழியங்களை பார்க்கிறோம், ஆச்சரியமா இருக்குது. எங்களோட இருந்த சகோதரர்களை பார்க்கிறோம், அவங்க செய்யற ஊழியங்களை பார்க்கிறோம், அதுவும் ஆச்சரியமா இருக்கிறது.
ஒவ்வொன்றத்தையும் உற்று கவனிக்கும் போது தேவன் எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்பதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. எல்லாரையும் ஒன்றாய் ஐக்கியப்படுத்துவதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை கர்த்தர் நேர்த்தியாக அதன் காலத்துல செய்கிறார். அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடுவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆமென். இந்த நாள்ல நான் உங்களோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய சாட்சியை பக்கத்துக்குள்ள சொல்றாங்க. சாட்சியோடு சேர்ந்து நான் அப்படியே செய்தி சேர்ந்து கொடுத்துடுறேன். ஏன்னா அதுக்கு சாட்சிகள் வந்து இப்ப நான் ஒரு நோயிலிருந்து விடுதலை பெற்றிருந்தா அத ரொம்ப சுலபமா கொஞ்ச நேரத்துல சொல்லிடுவேன். அல்லது ஒரு பிரச்சனையில இருந்து விடுதலை பெற்றிருந்தா கொஞ்ச நேரத்துல சொல்லிடுவேன். வாழ்க்கை முழுக்கவே பிரச்சனையோடு கூட கடந்து வந்த ஒரு பாதை. அப்படி இருக்கும்போது அது வந்து அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா அப்படி சொல்ல முடியாது. இந்த செய்தியோடு தொடர்புடையதாக தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையோடு தொடர்புடையதாக என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் உங்களோடு சேர்ந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். வார்த்தைக்குள்ள போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். பேஜ் நம்பர் 32. வாசிப்பீங்களா இல்ல நானே வாசிக்கணுமா? நானே வாசிச்சிருவா? எஸ் எஸ். எஸ். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு ஜெபத்தோட ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரித்து துதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தால் உடைய சமூகத்துக்கு வருகிறேன். என்னால் வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடு. எங்களோடு இடைப்பட்டு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். விசுவாசம் என்பது ஒரு கேள்வியினாலே வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கேள்வி முதல்ல நமக்குள்ள எழணும். என் வாழ்க்கையை நான் சுத்தி பார்த்த ஒரு காலம் இருக்கிறது. நாங்கள் 1999 செப்டம்பர் மாசம் 26ஆம் தேதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு நிச்சயமாய் எங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் பெற்றோம். நாங்கள் ஞானஸ்நானம் பெற்றவுடன் எங்களுக்கு கிடைத்த முதல் வாக்கு தத்துவம், எனக்கு கிடைத்த அந்த வாக்கு தத்துவம், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்பது. என்னுடைய ஆவிக்குரிய பெற்றோர்களாக இருந்த அங்கிள் ஆண்டி, அதாவது ஜெயா ரூபட் என்று சொல்லுவாங்க, அவங்களா இருக்கட்டும், என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தின எங்க அன்பு அண்ணன் ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர், ரொம்ப ஒரு ஒரு அனாதையா என் மேல் அன்பு வைத்த ஒருவர். அவர் என்னை பார்க்க வரும்போதெல்லாம், என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்த வரும்பொழுதெல்லாம் எங்க வீட்டுல ஒரு மாடி படிக்கட்டு இருக்கு. அந்த மாடி படிக்கட்டுக்காக போய் அடுத்த மாடிக்கு ஜம்ப் பண்ணி அந்த வீட்டு படிக்கட்டுக்காக இறங்கி போயிடுவேன். அவர் என் வீட்டுல நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாரு. எப்படியாவது என்னை பிடிச்சிடணும் அப்படின்னு உட்காந்துருப்பாரு. ஏன்னா எங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் நான் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டுடணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. அவங்கதான் என்னுடைய தாய். அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, எப்படியாவது இவனை கொஞ்சம் சரி பண்ணிடணும் அப்படின்றது இருந்தது. எப்பவுமே சவுத் மேலேயே உட்காந்துட்டு இருக்கிறதும், உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறதோ, அல்லது ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அம்மக்கள் அடிக்கிறதோ, இல்ல பீச்சுக்கு போறதோ, எங்கேயாவது சுத்திட்டு இருக்கிறதோ, இதே வாழ்க்கையா இருந்த ஒருவனை சரி பண்ண வேண்டிய இடத்துல அவங்க இருந்தாங்க. இப்போ வெங்கட்டுடைய அப்பா இருக்கிறாரு, பாலு அவருடைய பேரு. அவர் ரொம்ப என்னை பார்க்கும், அவர் இப்போ காலமா இருந்தாலும் கூட அவர் பார்க்கும் பொழுதெல்லாம் போங்க வாங்கன்னு கூப்பிடுவாரு. என்ன போங்க வாங்கன்னு கூப்பிடுவாரு. ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவார். அவர் போங்க வாங்கன்னு கூப்பிட்டு மரியாதை கொடுத்து பேசலாம் எனக்காக இல்ல, எங்க அம்மாவுக்காக. எங்க அம்மா அவங்க சின்ன வயசுல இருந்து அவ்வளவு தூரம் அவங்க மதிப்பாங்க. எங்க அம்மா வந்தா கடையில இருந்து எந்திரிச்சு நின்றுதான் பேசுவார், உட்காந்துட்டு பேச மாட்டாரு. அந்த மரியாதையை வந்து அவங்க நிறைவாய் பெற்றிருந்தாங்க. அதனால பாக்குறவங்க எல்லாருக்கும் முன்னாடி இந்த மரியாதை போயிடக்கூடாது, இவனுக்கும் அந்த மரியாதை கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு தாய் முதல்ல ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு அவர்களுக்காக கடுமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டியதாக இருந்தது. நான் எங்க வீடு ஒரு 10 அடிக்கு 10 அடி இருக்கிற ஒரு சின்ன ரூம், ஒரு சின்ன கிச்சன் இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டுல தான் பராமரிப்பு குழுலாம் நடக்கும். நாங்க அங்க கட்டிலுக்கு கீழே நான் படுத்துப்பேன், மத்த இடங்கள்ல எல்லாரும் படுத்துப்பாங்க. காலையில ஒரு 4 மணி இருக்கும். எங்க அம்மா வந்து எந்திரிச்சு லைட் ஆன் பண்ணிடுவாங்க. டியூப் லைட் போட்டாங்கன்னா கண்ணு கூசும், தூங்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா காலையில எந்திரிச்சு உட்காந்து இப்படி ஏன் உயிரை வாங்குறேன்னு தினந்தோறும் ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா அவங்க என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிற ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் என்ன அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்துல நான் கண்டிப்பா இருப்பேன். அந்த ஜெப நேரத்துல அவங்களோட வார்த்தைகளை நான் இருப்பேன். நான் எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள வந்துடணும்ன்றது அதுல ஒரு முக்கியமான வரியா இருக்கும். இவன் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள இவன் வாழணும், இவன் ஒரு ஊழியக்காரனா வரணும்
அப்படின்றதுல அவங்களுக்கு ரொம்ப கவனம் இருந்தது அந்த ஜெபத்துல கேட்கலாம். ஒவ்வொரு முறை ஜெபம் முடிச்ச பிறகு நான் அவங்களோட பேசும்போது சொல்லுவேன், "இது ஜெபத்த உன்னோடயே நிறுத்திட வேண்டியது தானே. ஏன் என்ன வரைக்கும் கூட்டிட்டு போற? நீ நல்லா இருந்தா போதாதா? எங்களெல்லாம் ஏன் கூட்டிட்டு போற?" அப்படின்னு சொல்லி கேட்பேன். இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், எப்படியாவது எங்களுக்கு அதாவது அவங்களுக்கு கிடைச்ச அந்த கனமும், மரியாதையும் பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அதுக்கான ஜெபம் தான் அது என்பதை இந்நாட்களில் புரிந்து கொள்கிறேன். அந்நாட்கள் அதை புரிந்து கொள்கிற அளவுக்கு சரியான ஞானமும் கிடையாது. அதுக்குண்டான அறிவும் கிடையாது. அந்த நாட்கள்ல எல்லா வாலிப பசங்களுக்கும் இருப்பது போல ஒரு மந்த அறிவு, ஒரு மந்தமான ஒரு எண்ணங்கள், எல்லாமே ஜாலியான ஒரு வாழ்க்கை. அதுதான் இருக்கும். அந்த ஜாலியான வாழ்க்கையில இந்த ஜெபங்களுடைய மேன்மை தெரியாத காலம். இந்த ஜெபம் பின்னாடி பெரிய வேலைகளை செய்யப் போகுது என்பதெல்லாம் புரியாது. இந்த ஜெபத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஜெபம் ஏதோ ஒண்ணு பண்ண போகுது அப்படின்றது நிச்சயமா தெரியாது. அப்போ ஒரு காலத்துல அவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ண என்னை அறியாமல் என்னுடைய நண்பர்கள் சிலர் என்னை விட்டு விலகுவதை பார்க்கிறேன். என் நண்பர்கள் சிலர் விலகுறாங்க. வேறொரு நண்பருடைய ஐக்கியங்கள் கிடைக்கிறது. என்ன வற்புறுத்தி ஃபெலோஷிப் எல்லாம் கூட்டு போறாங்க. நான் ஃபெலோஷிப்புக்கு போறேன். அங்க உட்கார்றேன். ஏதோ ஒரு ஒரு கெஸ்ட்லாம் வராங்க. அவங்களுடைய செய்தியெல்லாம் கேட்கிறேன். ஒரு நாள் திடீர்னு வேலை இல்ல. எங்களுக்கு வேலை இல்லாத காரணம், சரி வீட்ல காலையில இருந்து உட்கார்ந்திருப்பேன். மத்தேயு சுவிசேஷம் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள அத படிச்சு முடிச்சுட்டேன். 4 மணி நேரத்துக்குள்ள படிச்சு முடிச்ச பிறகு, ஏதோ ஒரு மாற்றம் உள்ளத்துல ஏற்பட்டு, நான் அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் கூட என்கிட்ட இருக்கிற பழக்கங்கள் அப்படியே தான் இருந்தது. நான் ஒரு சிகரெட் பிடிக்கிற மாரி தான் இருந்தேன். எல்லாரோடையும் ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆளா தான். ஆனா இயேசு என் இருதயத்துல வந்ததை என்னால அன்னைக்கு சொல்ல முடியும். அதுக்கு பிறகு சென்னையில இருக்கிற பல்லாவரம்ன்ற ஒரு இடத்துல ஒரு வேலைக்காக நான் போயிருந்தபோது, என் கையில இருக்கிற அந்த கடைசி காசு வரைக்கும் நான் சிகரெட் பிடிச்சு முடிச்சுட்டேன். கடைசி காசு வரைக்கும் காலி பண்ணிட்டேன். எனக்கு வந்து என்னுடைய அந்த மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அந்த திறமை மேல அலாதி நம்பிக்கை உண்டு. இந்த மார்க்கெட்டிங் பண்ணிட்டா இன்னைக்கு எப்படியும் அந்த பணம் வந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை உண்டு. அன்னைக்கு நான் மார்க்கெட் பண்றேன். என்னால ரூ. 1 கூட அன்னைக்கு சம்பாதிக்கவே முடியல. அத பணமா உள்ள கொண்டு வர முடியல. எங்க போனாலும் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்குது. ஆனா திரும்ப போணும்னா என்கிட்ட பணம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 19லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் இப்ப நான் என் வீட்டுக்கு போணும். 2 பக்கமும் என்கிட்ட பேக்லாம் இருக்குது. இந்த பேக்லாம் வேற கொண்டு போணும். ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துல தான் முதல் முறையா என்னிடத்திலிருந்து ஜெபம் புறப்படுது. ஒரு டீ கடை பக்கத்துல நான் நின்னுகிட்டு இருக்கிறேன். நின்னுகிட்டு இருக்கும்போது என் கையில இப்ப ஒரு பணமும் இல்ல. நான் ஒரு வீட்ல போய் ரொம்ப நேரம் பேசி முடிச்சுட்டேன். பேசி முடிச்சுட்டேன். அவங்க அந்த பொருள்லாம் வாங்கணும். ஆனா வாங்க வேண்டிய நேரத்துல அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. அவங்க ஹஸ்பண்ட் வந்தோனே இதெல்லாம் எதுவுமே தேவையில்லன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாரு. நான் உடனே அந்த பொருள்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். வாங்குறதுக்கு கிட்ட நெருக்கம் வந்தபோது, ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு ஒரு 5 நிமிஷம் இருந்தா அத வித்து முடிச்சிருக்கலாம். அதுக்குள்ள அத அவர் கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. நான் அந்த டீ கடைக்கிட்ட போயிருந்தேன். அங்க நின்னுட்டு இருந்தேன். அங்க ஒரு மரத்துல ஒரு வசனம் வந்து ஆணிகளால் அடிக்கப்பட்டிருந்தது. அந்த வசனத்தை படிச்சேன். அந்த வசனம் சொன்னது, "நீ என்னால் மறக்கப்படுவதில்லை" அப்படின்ற அந்த வசனம். "நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு" சொன்ன உடனே அந்த இடத்துல தான் கண்ண மூடி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, எனக்கு இந்த நாள்ல நீர் இந்த அற்புதத்தை செய்வீரானால், வீடு வரைக்கும் என்ன கொண்டு போய் விட்டுருவீரானால், நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இது மாரி சோதிக்க கூடாதுன்னு கூட அப்ப எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நான் மறுபடியும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு பல்லாவரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம பார்த்தோம்னா, அ இயேசு கிறிஸ்துவுடைய சிலை இருக்கும். அந்த சிலை கையை விரித்து இருக்கும். அதுக்கு கீழ வசனம் எழுதியிருந்தது, "சுமை சுமந்து சோர்ந்திருப்பவனே", அதாவது மத்தேயு 11:28. நமக்கு வேற டிரான்ஸ்லேஷன்ல வரும், "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்." அதுல அப்படி இருக்காது. "சுமை சுமந்து சோர்ந்திருப்பவனே, நீ என்னிடத்தில் வா" அப்படின்னு சொல்லி மட்டும் இருக்கும். நான் அந்த நேரத்துல ஒரு பெரும் சுமையோடு தான் இருந்தேன். அந்த நேரத்துல மறுபடியும் ஜெபம் செய்றேன். மறுபடியும் ஜெபம் செய்யும் பொழுது, ஒரு சிறுவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா வந்தாரு. அவர் வந்து, "உங்கள தான் நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். அந்த வீட்ல உங்கள கூப்பிட்டாங்கன்னு" சொன்னாரு. எந்த வீடுன்னு தெரியாது. திரும்ப அதே வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு போகும்போது நான் எந்த வீட்ல இருந்து அவங்களால அனுப்பப்பட்டேனோ, அதே வீடு. அதே சகோதரன் நிக்கிறாரு. அதே சகோதரி நிற்கிறாங்க. அவங்க அந்த பொருட்கள் மொத்தத்தையுமே வாங்கிக்கிட்டு, எனக்கு எவ்வளவு பணமோ அந்த பணத்த அப்படியே முழுசா குடுத்தாங்க. இயேசுவை நான் கூப்பிட்ட முதல் ஜெபம் எனக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமைந்தது. என்னுடைய முதல் ஜெபம் வெற்றியாக அமைந்தது. நான் கூப்பிட்ட முதல் ஜெபம். அன்னைக்கு நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். ஒரு செயின் ஸ்மோக்கராக இருக்கிற நான் கூப்பிட்ட முதல் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்.
அதுதான் ரொம்ப முக்கியம். 2வது, அன்னைக்கு பொசிஷன்ல நான் இன்னும் முழுமையாக மனம் திரும்பாதவன். முழுமையாக மனம் திரும்பாத நான் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை அங்கீகரித்தார். அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு பொருளை வித்து பஸ்ஸுக்கு மட்டும் டிக்கெட் காசு கொடுத்து என்ன அனுப்பிச்சிருந்தாருன்னா அது 100% சக்சஸா இருந்திருக்காது. ஆனா அவரோ எல்லா பொருட்களையும் ஒரே வீட்டில் வாங்கி கொள்ளும்படி சொன்னார். நான் அவங்களுக்கு விற்க வேண்டியது 5 தான். ஆனா மொத்த பொருட்களுமே ஒரே வீடே வாங்கி கொண்டது. அது தேவனுடைய ஒரு அனாதியான ஒரு தீர்மானம். 100% சக்சஸ் கொடுக்கிற தேவன் நான் என்பதை என் வாழ்க்கையின் முதல் ஜெபத்தில் நிரூபித்த தேவன் அவர். 100% சக்சஸ் கொடுத்தார். அந்த 100% சக்சஸோட அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்தோடு கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்துட்டேன். அடுத்த நாள் சர்ச்சுக்கு யாருக்கும் தெரியாம போகணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுல இருந்து 5 ஏறி எங்களுடைய சபைக்கு போனேன். சபையில கம்யூனியன் சர்வீஸ், எல்லாரும் கையில கம்யூனியன் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. அன்பே கல்வாரி அன்பேன்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. என் பக்கத்துல இருக்கிற அழுவுறாரு. எல்லாரும் சுத்தி சுத்தி ரொம்ப உணர்ந்து அந்த பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க. எனக்கும் கண்ணை மூடி பாடணும்னு தோணுச்சு. ஆனா ஏதோ ஒரு கூச்ச உணர்வு, ஒரு அவமான உணர்வு, ஏதோ ஒண்ணு. இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம், சரி ஏதோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கேன். என்னை அறியாமல் கண்ணை மூடி மறுபடியும் அன்பே கல்வாரி அன்பே அந்த பாட்டுல நானும் கூட சேர்ந்து அவங்க ரிப்பீட் பண்ணி அதை பாடும் பொழுது நானும் அதுல கூட சேர்ந்து பாடலை பாடி முடிச்சேன். வெளியே வந்தோம். சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது, மெசேஜ் நல்லா இருந்தது. வெளியில வந்தேன். முதல் சர்வீஸ்ல முதல் மெசேஜ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த முதல் மெசேஜ்ல அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஒரு செய்தி. அந்த செய்தியை கேட்டுட்டு வெளியில வந்து ஒரு டீ கடையில மறுபடியும் ஒரு சிகரெட் வாங்கினேன். ஒரு சிகரெட் வாங்கி பத்த வச்சாச்சு. பத்த வச்சோட மரத்துல பாக்குறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு போட்டிருந்தது. எப்பவுமே கடைசி பஃப் வரைக்கும் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சிகரெட் பிடிக்கிறவர் நான். அன்னைக்கு முதல் பஃப்ல அதை கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய அன்பு என்னோடு இடைப்பட்ட ஒரு அன்பு, அந்த அன்பு இடைப்பட்ட அற்புதமான நேரம். அந்த அன்பு சொன்னது, உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்றத, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்பத அது அழகா சொல்லுச்சு. ஒரு அனுபவம் தான் தேவன் நம்மோடு பேசுவதை உணர்த்தும். ஒரு வார்த்தை தான் தேவன் நம்மோடு பேசுவதை உணர்த்தும். அந்த வார்த்தை ஏதோ ஒன்று உள்ள போய் செய்ய ஆரம்பிச்சது. அந்த நாளில் இருந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய் நிக்கிற நான் மட்டும் சிகரெட் குடிக்காம அவங்க எல்லாம் சிகரெட் குடிச்சிட்டே இருந்தாங்க. அதனால அந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இந்த ஃபெலோஷிப்ல இருக்கக்கூடிய இந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானது. தேவன் நம்மோடு நெருங்க நெருங்க தேவ மனிதர்களும் நம்மோடு நெருங்க ஆரம்பிப்பார். தேவன் நம்மை விட்டு விலக விலக தேவ மனிதர்களும் நம்மை விட்டு விலகிடுவாங்க. என் வாழ்க்கையில இதை ஒரு அனுபவமாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதற்கு காரணம் ஒரு தாயுடைய ஜெபம் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. இன்னைக்கும் உங்களுடைய வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனால் ஜெபம் ஒரு பெரிய ரிசல்ட்டை கொண்டு வரும். ஒருவேளை அது ஓவர் நைட்ல கொண்டு வந்துச்சோ இல்லையோ, எங்க அம்மாவுக்கு நடந்தது ஓவர் நைட்ல நடக்கல. ஆனா எனக்கு ஒரு ஜெபம் 1 மணி நேரத்துக்குள் பதிலை கொண்டு வந்து சேர்த்து ரிசல்ட்டை கையில கொடுத்தது. எங்க அம்மாவுடைய ஜெபம் ஒரு மனிதனையே மாற்ற வேண்டுவதற்காக இருந்த ஜெபம். என்னுடைய ஜெபம் ஒரு பொருளை விற்பதற்காக இருந்த ஜெபம். 2த்துக்குமே வித்தியாசம் இருக்குது. பொருள் பணம் சம்பந்தப்பட்டது, அது எப்போது வேணாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு ஆத்மா வெளியேற பெற்றது, அதற்காக தேவன் எடுத்துக் கொள்ளுகிற நேரம் மகத்துவமானது. அந்த ஆத்மாவை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் விலை அதிகம். தேவன் ஒருவனை உருவாக்குவதற்காக சாதாரணமாக செயல்படுவதில்லை. அவனை உருவாக்குவதற்கு அவர் ரொம்ப பாடுபடுகிறார். கர்ப்ப வேதனைப்பட்டுதான் நம்மை பெற்றெடுக்கிறார் என்று வசனம் சொல்லுது. ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றெடுக்க கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த கர்ப்ப வேதனைப்படுகிற அந்த அனுபவத்தை இந்த தாய் இடத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் ஃபெலோஷிப்ல போனோம். சின்ன சின்ன ஊழியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருந்தோம். எங்களை பெருக்க சொன்னா பெருக்குவோம், எங்களை ஒற்றடிக்க சொன்னா ஒற்றடிப்போம். எங்களுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் நாங்க அந்த வேலையை செய்வோம். ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாரு, ரோபர்ட் அவர் பேர். அந்த வேலையில நேர்த்தி இல்லைன்னா நாங்க உதவாங்க வேண்டியதான். உதனா அடிக்க மாட்டாங்க, திட்டுவாங்க. அந்த வேலையில ஒரு நேர்த்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் கண்டித்து வளர்க்கப்படாத பிள்ளைகள் எல்லோருமே
வெளியே யாரோ ஒருவரால் அழகாக வளர்க்கப்படுவார்கள். அதுவும் கர்த்தருடைய செய்கைதான். அதனால அந்த வேலையில நேர்த்தி இருக்கணும் அப்படின்றத கூட அங்கதான் கத்துக்கிட்டேன். எங்க அம்மா செய்தது ஒரு ஜெபம். ஆனால் தேவன் என்னை பழகுவித்தது பல இடங்கள்ல கொண்டு போய் பழகுவித்தார். வேலை இல்லாத எங்களுக்கு வேலை கிடைச்சது. நாங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சோம். 2 செல்போன் கடை வச்சேன். நல்ல வருமானங்கள் வந்தது. திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கோடு வாழ்க்கை ஆரம்பித்தது. பிளெஸ்ஸிங்கோடு ஆரம்பித்த அந்த வாழ்க்கை ஒரு 5 மாதங்கள் கூட பிளெஸ்ஸிங்ல நிக்கல. அதுக்குள்ள அது வேகமா சில கடன்ல போய் விழுந்தது. சிக்கல்ல போய் விழுந்தது. ஒரே நேரத்துல பேங்க்லாம் திவாலானதாக அறிவிக்கப்பட்டது. சிதம்பரம் அவர்கள் பினான்சியல் மினிஸ்டராக இருக்கும்போது பிரைவேட் பேங்க்ஸ் பல பல பேங்க்ஸை வந்து அவரு கவர்மெண்ட் செக்டரா மாத்திக்கிட்டாரு. ஒரு 10 பேங்க் ஒன்னா சேர்ந்து ஒரே பேர்ல வந்தது. அதுல எங்க பேங்க்ல மூடிட்டாங்க. மூடின உடனே வேலை இல்லை, ரொம்ப கஷ்டம். திருமணத்துக்கு பிறகு ஒரு 4 மாதத்திலே இந்த கடைகள் 2 கடைகள் வச்சதுல பெரும் நஷ்டம். அந்த கடைகள்லயும் வருமானம் இல்லை. தேவன் நொறுக்குகிற காலம் ஆரம்பமானது. தேவன் உருவாக்குகிற காலம் ஆரம்பமானது. என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய 1 மணி நேரத்துல என்னால காலி பண்ண முடியும். என்கிட்ட நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய ஒரு நாளுக்குள்ள காலி பண்ண முடியும். ஏதாவது ஒண்ணு செய்வேன். இப்போ இல்ல, சரியாக 15 20 வருடங்களுக்கு முன்பாகவே என்னுடைய குணம் அதுதான். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் என்னால காலி பண்ண முடியும். ஆனா நான் குடிகாரன் இல்லை. ஆனா நான் வேற விதத்துல அந்த பணத்தை செலவு பண்றவன் இல்லை. ஆனா வெறுமனே எல்லா நண்பர்களையும் கூட்டிட்டு போய் அதை அழிக்க சொன்னா என்னால அழிக்க முடியும். அப்படி என் அம்மாவால சேர்த்து வைக்கப்பட்ட பல விஷயங்களே அழிச்சிட்டேன். நான் சேர்த்து வச்சதெல்லாம் கூட அழிச்சிட்டேன். பெரிய கடன்காரன் என்கிற அந்த பேர் மட்டும் மீதி இருந்தது. மறுபடியும் அந்த தாய் முதலிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். முதல்ல இருந்து அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தா, நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அங்க ஜெபிக்க ஜெபிக்க தேவன் என்னை இன்னும் அதிகமாய் உடைத்தாரே தவிர உடனடியாக எந்த ஒத்தாசையும் கொடுக்கவில்லை. அவர் என்னை உருவாக்க விரும்பினார். எனக்குன்னு இருந்த ஒரே ஆதரவு என் தாய் தான். என்ன எல்லா இடத்துலயும் பேலன்ஸ் பண்ணவங்க. எனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை சந்தித்து கொண்டிருந்தவங்க. நான் கவலைப்பட்டா எனக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரே ஒரு இடம். நான் அழுதால் தோளில் சாய்ந்து கொள்ள வேற தோள் இல்லாத ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலையில் உள்ளவன் நான். எனக்கு ரொம்ப நான் நேசித்தவர்களும் என்னோடு இருந்ததில்லை. எனக்காக யாருமே இல்லாத ஒரு ஒரு காலம். எனக்காக யாருமே இல்லை. கடன் பட்டவனோட யார் இருப்பா? யாரும் இருக்க மாட்டான். பணம் இருக்கும்போது இருக்கிறவர்கள் பணம் இல்லாத போது இருக்க மாட்டார்கள். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அனுபவப்படும் போது அது இன்னும் அதிகம். நம்ம சும்மா அவங்கள பார்க்க போனா கூட பணம் கேட்க வந்திருக்கிறாங்களோன்னு நினைக்கக்கூடிய ஒரு அவமானகரமான அந்த வாழ்க்கை. எங்க போனாலும் ஃபெயிலர். வாழ்க்கையில சக்சஸ் பெற முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கம். இந்த நெருக்கத்துல இருந்து வெளியே வர விரும்பினேன்னா இதை எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப நேசித்த ஒரு தேவ ஊழியருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதானால் அந்த வாக்குத்தத்தத்தை காலப்போக்கிலே மறந்து விடக்கூடாது. அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை மறந்து விட்டு சுய பலத்தோடு ஓடக்கூடாது. ஆராதனை செய்யும் போது அந்த ஆராதனையில தேவன் அப்படியே இடைப்பட்டு உன் செய்தியோடு நான் தொடர்ந்து இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டினார். சுய பலத்தால் ஓடி பார்த்தேன். என்னால ஓட முடியல. எனக்கு இருந்த ஆள் பலத்தினால முயற்சி செய்து பார்த்தேன். என்னால முடியல. அப்போ ஐயா அவர் காலம் சென்று மறித்து விட்டார். அந்த மோசஸ் ராஜசேகர் அவர்கள், அவருடைய பாட்டு தான் இது. அந்த பாட்டை கேட்கும் பொழுதெல்லாம் நான் கூட இதை உணர்ந்து அழுதெல்லாம் பாடி இருக்கிறேன். இன்னைக்கு அது வேற மாதிரி அந்த பாட்டு வந்திருக்குது. அந்த பாட்டை கேட்கும் போது நடக்க முடியல, என்னால் நடக்க முடியல, என்னை தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. இருந்த ஒரே ஆதரவு எங்க அம்மா தான். எங்க அம்மாவை தினந்தோறும் காலையில ஒரு முறை பார்த்துருவேன். நான் பார்க்காத ஒரு நாள் அவர்களுடைய மரண செய்தியை கேட்கிற நாள். அதற்கு முன்னாடி நாள் வரைக்கும் தினந்தோறும் அவங்கள காலையில ஒரு முறை பார்த்து பேசிட்டு போவேன். அந்த செய்தியை ஒரு தேவ மனிதன் கொடுத்து கொண்டிருக்கும் போது அந்த தேவ மனிதன் ஒரு வார்த்தையை சொன்னார்.
வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய கடன்களுக்கும், நெருக்கங்களுக்கும், நோய்களுக்கும், பலவீனங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில காரணங்களை சொல்லிக் கொண்டு வந்தார். அதுல ஒரு முக்கியமான காரணம் ஒன்று சொன்னார். தகப்பனையும் தாயையும் தூஷிக்கனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். தகப்பனை பார்த்தாலோ, தாயை பார்த்தாலோ, அவர்களை அவமதிக்கிறவர்கள் அந்த சாபத்தை சுமப்பார்கள் என்று சொன்னார். அவனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போகும் என்று சொன்னார். அந்த செய்தி ஒரு விதமான மன பிசைதலை ஏற்படுத்துது. ரொம்ப நொறுக்கப்படுவது போல் இருந்தது. இங்கிருந்து வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தேன்னா அவங்கள பார்த்து உங்களோட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வா பேசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ரொம்ப கடன் நெருக்கடியில இருக்கிறேன். என்னால வாழ்றதுக்கு வழி தெரியல. என்னென்னவோ முயற்சி செய்து பார்த்தேன். என்னால இந்த கடன்கள்லாம் அடைக்க முடியும்ன்ற நம்பிக்கை இல்ல. சம்பளம் ரொம்ப குறைவு. நான் கட்ட வேண்டிய வட்டி அதை விட அதிகம். நான் இதுல இருந்து வெளியில வரணும்னா ஒரே வழிதான் இருக்குது. என்ன வழி சொல்லு அப்படின்னு சொன்னா, நீ என்ன ஆசீர்வதிச்சேனா நான் நிச்சயமா இந்த கடன்ல இருந்து மீண்டு வந்துடுவேன். நான் உன்னை எப்பயுமே ஆசீர்வதிச்சு தானப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா நான் முழங்கால் படியிட்டு ஒரு செய்தியை கேட்ட அந்த செய்தி என்னை நொறுக்குனது. அந்த செய்திக்காகத்தான் அவங்ககிட்ட ஓடி வந்தேன். தாய் நேரடியாக சபிக்க வேண்டியதே இல்லை. தகப்பன் நேரடியாக சபிக்க வேண்டியதே இல்லை. அவர்கள் மனம் உள்ளுக்குள் புழுங்க ஆரம்பித்து விட்டாலே, ஐயோ நான் எப்படியோ வருவான்னு நினைச்ச இவன் அப்படி வரலையே, என்ன மாதிரியெல்லாம் இவன் மேல வந்து நிப்பான், இவனோட சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைச்சுமே பார்க்க முடியலையே, இவன் எனக்கு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் கொடுக்கிற சம்பவங்களை தொடர்ந்து செய்கிறானே அப்படின்ற அந்த வருத்தமே சாபமாக கன்வெர்ட் ஆகி விடுகிறது. சாபமாக மாறி விடுகிறது. நான் எங்க அம்மா கிட்ட இதை விலக்கி சொன்னேன். இதுவே சாபமாக மாறிட்டு இருக்கும். நீ என்னை நேரடியா சபிக்கிற ஒரு ஆள் இல்லை. என் மேல் மிகுந்த அன்பா இருக்கிற ஒரு ஆள். ஆனால் நான் உன்னை காயப்படுத்தி காயப்படுத்தி அதுவே சாபமாக மாறி இருக்கு. கர்த்தர் நீதி உள்ள தேவன். நீ ஒரு முறை என்னை மன்னித்தேன்னு சொல்லி என்னை ஆசீர்வதித்தால் போதும்னு முழங்கால் படிக்கிட்டு அழுதேன். எங்க அம்மா என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி மனப்பூர்வமா என்னை ஆசீர்வதிச்சாங்க. அவங்களும் அழுதாங்க. அந்த நாள் அந்த நாள் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு என்னை அழித்துக் கொண்டிருந்த ஏதோ ஒன்று என்னை விட்டு விடுதலை ஆனது. அதுக்கு பிறகு நான் எடுத்து வைத்த ஒவ்வொரு விஷயங்களும் சக்சஸ் ஆக ஆரம்பித்தது. அந்த முதல் மாதத்தில் இருந்து அடுத்த 3வது மாதத்தில் என் தாயை நான் இழந்துட்டேன். அந்த 3வது மாதத்தில் என் தாய் இறந்து போயிட்டான். காலையில அவங்கள நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக வேண்டியது. அவங்க பிரஜாபதி டிராமாக்கு நடிக்க போயிட்டாங்க. அவங்க ஜெபத்துல அது ஒரு முக்கியமான லைன். எனக்கு மிகுந்த கோபமும் எரிச்சலும் வரும். அடிக்கடி ரொம்ப கோபப்படுவேன், ஆத்திரப்படுவேன். இந்த கடன் எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அது என்னை நொறுக்கி கோபக்காரன் இல்லாத ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போயிடுச்சு. என்ன ஒரு நொறுக்குனதுல எனக்கு கோபம் அப்படின்றது ஒண்ணு போயிட்டதே எனக்கு தெரியாது. எங்க அம்மா மேல எனக்கு எந்த கோபம் வரல. அவங்க பிரஜாபதி டிராமாக்கு போயிட்டாங்க. அவங்க மேடையில நடித்து கொண்டு இருக்கும் போதே அந்த மேடையிலேயே மரிச்சு போயிட்டாங்க. அவங்களோட ஆசை நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போதே மரித்து விட வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அவங்க சொன்னதை நான் எப்படி நினைச்சிருந்தேன்னா, ஊழியம் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இந்த காலத்திலேயே அந்த காலத்துக்குள் மரிப்பார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த மேடையிலேயே மரிப்பார்கள் நான் நினைக்கிறேன். அவங்க மரிச்சிட்டாங்க. அந்த செய்தியை என்னிடத்தில் சொன்னது என் நண்பர் ஜோஷுவா மணி அவர்கள். அவர் தான் வந்து செய்தியை சொன்னாரு. செய்தியை சொல்லி கொஞ்சம் மனசெல்லாம் ரெடி பண்ணிக்கோ. முதல்ல எனக்கு என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. அப்புறம் வேற மாதிரி அப்புறமா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சுட்டாங்க. அங்க சென்ட்ரல் ஜிஹெச்ல சவக்கிடங்களே எங்க அம்மாவோட பாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அங்க போகும்போது அங்க என்னை தாங்கி பிடித்தவர் வந்து நண்பர் பப்ளு மணிகண்டார். நான் பயங்கரமா கழுத்தறி அழுதேன். அப்ப என்ன அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டவர் அவர் தான். இப்ப கூட அது எமோஷனா தான் இருக்குது. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு டைம் அது. நமக்காக இருந்த ஒரே நபரும் போயிட்ட பிறகு நமக்கு வழியே இல்லை என்கிற காலம் வரும்.
வழியே இல்லை என்ற காலம் வரும். எந்த விதத்திலுமே ஆறுதல் சொல்ல கூட ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே புறக்கணித்த நேரம் அது. பெரிய கடைக்காரனை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாரும் புறக்கணித்த நேரம் அது. நான் மிகவும் நேசித்தவர்கள் கூட என்னோடு இல்லாத காலம் அது. தாயும் இப்போது இல்லை. தங்கச்சிக்கும் தம்பிக்கும் நான் தான் ஏதாவது கொடுக்கணும். என் மனைவியுடைய வீட்டுல அது நண்பர்களுக்கு தெரியும். அவங்க எங்களை விட ரொம்ப கீழே டவுனான இருந்த ஒரு ஃபேமிலி. அங்கிருந்து தான் எங்க அம்மா பெண் எடுத்திருந்தாங்க. அதனால அங்கேயும் ஒண்ணும் இல்ல. என் நண்பர்கள் எல்லாம் என்னை போலதான். ஆனா பெரிய கடன்காரங்க இல்ல அப்படின்னாலும் கூட அவங்களும் ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அவங்க ஃபேமிலிக்கு அது போதுமானது. அதை தாண்டி எல்லாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதுல யாருக்கிட்டையும் போய் எதுக்கும் நிக்க முடியாது. பல விஷயங்கள் உள்ள ஓடி அழுகிற நேரம், இருந்த ஒரே ஆறுதல் போய்விட்டதுன்னு அழும் பொழுது பப்ளு மணிகண்டன் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் போவாஸ்னு ஒரு நல்ல ஒரு சகோதரர் இருந்தாரு. அவங்க 2 பேரும் என் கூட கடைசி வரைக்கும் துணையா நின்று சவ அடக்கும் வரைக்கும் அது ரொம்ப அருமையா நடத்தி கொண்டு போனாங்க. அவங்க விருப்பப்பட்டபடி அவங்க சவம் போகும்போது அந்த ஃபெலோஷிப்பே பின்னாடி இருந்து அழகா பாட்டு பாடி நல்லபடியா அந்த அடக்கம் முடிந்தது. அந்த அடக்கம் முடிந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, அவர்கள் வேண்டிக் கொண்ட ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருந்தார். இதையே நான் நொறுக்கப்படாமல் இருந்திருந்தால், உடைக்கப்படாமல் இருந்திருந்தால், நான் பழைய மனிதனாகவே ரட்சிக்கப்பட்டு பழைய மனிதனாகவே இருந்த நான் அப்படியே இருந்திருந்தால், என் தாய் மேல எனக்கு மிகுந்த கோபம், எரிச்சலும் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இதை புரிந்து கொள்கிற பக்குவம் எப்போ வந்தது அப்படின்னா, நான் நொறுக்கப்பட்ட பிறகுதான், நான் உடைக்கப்பட்ட பிறகுதான், எல்லாராலும் கைவிடப்பட்ட பிறகுதான். வாழ்க்கையில நம்மை தேவன் பொறுமைசாலியாய் மாற்றுவதற்காக சில துன்பங்களை சில காலங்களில் அனுமதிக்கிறார். நாம் நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்வதற்காக சிலரை நம்மை விட்டு தேவன் விலக்கலாம். யார் ரொம்ப ஆறுதலா இருந்தாங்களோ அவங்க நம்மளை கைவிட்டுட்டாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம யாருமே கைவிடுகிறது இல்லை. அவர்களுடைய சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை அவர்களுக்கு கர்த்தர் உருவாக்கி நம்மை மாற்றுவதற்காக அவர்களை நம்மை விட்டு பிரித்தெடுத்தார். அவர்கள் யாரும் திட்டமிட்டு நம்மை புறக்கணிக்கவில்லை. தேவன் புறக்கணிப்பதற்காக அவர்கள் இருதயத்தை அப்படி மாற்றியிருந்தார். தேவன் அனுமதிக்காமல் யாருடைய இருதயமும் திறப்பதில்லை. தேவன் அனுமதிக்காமல் யாருடைய இருதயமும் பூட்டப்படுவதும் இல்லை. இதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜெபம் செய்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்முடைய ஆண்டவரை போல ஒரு சுயநலமான தேவனை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. நீ உயர்ந்துவதும் அவரால் தான் இருக்கணும். நீ திருந்துவதும் அவரால் தான் இருக்கணும். நீ வாழ்வதும் அவரால் தான் இருக்கணும். இது அதிக பொசசிவான ஒரு மனைவி நம்மளுக்கு வாய்ச்சா எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு அனுபவம். தேவன் அப்படிப்பட்டவர் தான். ரொம்ப பொசசிவ். என்னாலதான் நீ நல்லா இருக்கணும். உன்னை நான் தான் கேர் பண்ணிப்பேன். உன்னை நான் தான் வளர்ப்பேன். உன்னை நான் தான் சீர்படுத்துவேன். உன்னை நான் தான் சரி பண்ணுவேன். உங்க அம்மாவுடைய ஜெபம் உன்னை சரி பண்றதுக்காக என்கிட்ட இருக்கு. அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது போல ஒரு உணர்வு. அவர்கள் இருந்து உனக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்வதை போல ஒரு அற்புதமான உணர்வு. இந்த உணர்வுகள் எல்லாம் உள்ள போக போக வாழ்க்கையில பெரிய சேஞ்சஸ் உண்டாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மாற்றி முன்கோபக்காரன் என்கிற அந்த கோப உணர்வை தூக்கி வீசி எறிஞ்சு எல்லாரோடையும் கலகலப்பாக இருந்த அதே பால்ராஜ் தான் பின்னால மறுபடியும் எல்லாரோடையும் சேரணும். ஒரு கட்டத்துல எல்லாரும் விட்டு விலகி போய் தனிமையில போய் நின்றுட்டு அப்போ அந்த தேவ மனிதர் கொடுத்த அந்த செய்தியில் இருக்கிற அந்த இன்னொரு வார்த்தை, ஒரு வாக்கு தத்தம் கொடுத்ததானால் அந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில் என்னை உயர்த்தாமல் மறுபடியும் தேவனுடைய சன்னிதானத்துக்கு திரும்புவதில்லை. அப்ப அந்த வாக்கு தத்தத்துக்கு என் வாழ்க்கைக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த வாக்கு தத்தம் கர்த்தருடைய வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலவா என்று சொன்னது. வாளாக்காமல் தலையாக்குவார் அப்படின்றது ஏற்கனவே வாளா இருந்த ஒருத்தனுக்கு சொல்வதல்ல. நீ வாளும் இல்ல தலையும் இல்ல நடுவுல இருக்கிற, இப்போ நான் உன்னை தலையாக்கணும்னு பாக்குறேன், நீ வாழ ஆயிடாத அப்படின்னு சொல்றது. இந்த வாக்கு தத்துவத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் உள்ளதை கேள்வியாக எழுப்பினேன். விசுவாசம் கேள்வினாலதான் வரும்.
அப்ப என் வாழ்க்கையில அதை கேள்வியாக எழுப்புகிறேன். எல்லாரும் போய்விட்டார்கள், எதுவுமே இல்ல. வாக்கு தத்தம் மட்டும் பளிச்சுன்னு இருக்கிறது. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலவா என்று. எப்போது நிறைவேறும்? என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போகிறதா என்ற அந்த கேள்வி ஜெபமாக மாறுகிறது. இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாய் முதலில் கேள்வி வர வேண்டும். நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் இவ்வளவு முரண்பாடுகள் இருந்தா, என் வாழ்க்கையில இவ்வளவு ஃபெயிலியர்ஸ் இருந்தா, என் வாழ்க்கையில எதை கை வைத்தாலும் அது சபிக்கப்பட்டது போல் தெரிந்தால் யார் என்னை நேசிப்பார்? யார் என்னிடத்துல அன்பு கூறுவார்? யார் என்னிடத்துல நெருக்கமா இருப்பா? யாரும் என்கிட்ட அப்படி இருக்க மாட்டாங்க. சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். அதற்கு முன்னாடி அவர் சொன்னார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். எனக்குள்ள இருந்த இருள் என்ன அப்படின்னு சொன்னா, சபிக்கப்பட்ட வாழ்க்கை, எதை தொட்டாலும் சக்சஸ் இல்லாத வாழ்க்கை. எங்க அம்மா என்னை ஆசீர்வதித்த பிறகுதான் ஒரு 3 மாதங்களாக படிப்படியாக மேலே வந்து கொண்டிருக்கிறேன். இப்ப அந்த அம்மாவா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் சரிந்து விழுகிற அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறேன். அந்த நேரத்தில் வாக்கு தத்தத்துக்கும் வாழ்க்கைக்கும் நடுவில் இவ்வளவு முரண்பாடுகள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருந்த போது, அதுவே கேள்வியாக மாறின போது, அதையே ஜபமாக மாற்றின போது, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் மேல அதிகப்படியான விசுவாசம் வந்தது. எப்படி அப்படின்னு சொன்னா, முதல் நாள் நான் ஜெபித்த முதல் ஜெபத்திற்கு என் தேவன் ஒரு பதில் கொடுத்திருந்தார். அது 100% சக்சஸ். அன்றைக்கு நான் நல்லவன் அல்ல, அன்னைக்கு நான் ஒரு முன்கோபக்காரன், ஆத்திரக்காரன், பொறுமை இல்லாதவன், சண்டை பண்ணுகிறவன், ஒரு செயின் ஸ்மோக்கர், அன்றைக்கு பலர் மேல கசப்போடு இருந்த ஒரு மனுஷன், பிசினஸ்ல ஜெயிக்கணுன்றதுக்காக எதையும் செய்யக்கூடிய துணிகரக்காரன். அவனுடைய ஜெபத்தையே கர்த்தர் கேட்டு 100% சக்சஸ் கொடுப்பார் என்று சொன்னார். இன்றைக்கு அவராலேயே உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, உருமாற்றப்பட்டு, தேவனுடைய சன்னிதானத்துல வந்து விழுந்து, உம்மை தவிர வேற கதியே இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த நாள்லயா என் ஜெபம் கேட்கப்படாம போயிடும் என்கிற அந்த கேள்வியினாலே விசுவாசம் பெறுகிறது. வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த வாக்கு தத்தம் வசனத்தினாலதான் உங்களுக்கு கேள்வி வரும். இந்த வாக்கு தத்தம் இப்படி இருக்கிறது, வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலவா என்று இருக்கிறது. ஆனால் வாக்கு தத்தத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லையே நினைக்கும் பொழுது அது மாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த ஜபம் செய்ய 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 இழந்ததெல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்க ஆரம்பிக்கிறார். தனிமையின் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியங்களை எல்லாம் என் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கிறார். எங்களுடைய சபைக்குள்ள ஒரு ஹோப் சென்டர் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த ஹோப் சென்டர்ல பாஸ்டர் பீட்டர் பாபு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இடத்துல ஒரு ஆலோசனைக்காக அடிக்கடி போறதுண்டு, பல பேர் எங்க அழைத்து கொண்டு போறதுண்டு. அப்படி போகும்போது அவரோடு கூட நான் பேசிக்கொண்டு இருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி கொண்டிருக்கிறேன். சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு 3 நாள் கழிச்சு திரும்பவான்னு சொல்லுவார். 3 நாள் கழிச்சு திரும்ப போகும் பொழுது ஆண்டவர் நான் சொல்லாத ஒன்றை, நான் என் வாழ்க்கையில் நடப்பிக்காத ஒன்றை அவர் மூலமாய் பேசினார். ஆண்டவர் எனக்கு அது செய்திருந்தார். ஆனால் அது எனக்கு முழுசா நான் பெற்றுக்கொள்ளல ஒரு விஷயம். அது அவரு எனக்கு சொன்னதற்கு பிறகு ஒரு கேஸ் வந்தது. கேஸ் மீன்ஸ் அதான் ஒரு கவுன்சிலிங் தேவைப்பட்ட ஒரு நபர் வந்தார். அவர் ஒரு வாலிப பையனாக இருந்தார். அவரோடு என்னை பேச சொன்னார். நான் அவரோடு பேசுறேன். அவரோடு பேசின கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் சொன்னார், இங்கேயே இங்க ஒரு கேபின் தர, அந்த கேபின்ல வாலிப பிள்ளைகள் வரும்போது அவர்களோட பேசு. உன்னை போல கடன்ல இருந்து மாட்டிக்கிட்டு இருந்தவங்களோட நீ பேசு. அன்னைக்கும் எனக்கு கடன் இருக்கிறாரு. ஆனால் நான் இந்த ஊழியத்தை, எனக்கு கிடைச்ச எல்லா ஊழியங்களையும் ஏற்றுக்கொண்டேன். அது மாதிரி இந்த ஊழியங்களை ஏற்றுக்கொண்டு நான் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அற்புதமாய் என்னை வழிநடத்தி பைபிள் காலேஜ் கொண்டு போகிறார். பைபிள் காலேஜ் கொண்டு போனவர் அதே ஹோப் சென்டர்ல ரொம்ப டயர்டு. அவரோட எங்க போனாலும் 12 மணி, நைட் 1 மணிலாம் ஆயிடும். ரொம்ப டயர்டு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் இல்லை, அப்படியே படுத்து அங்கேயே தூங்கிட்டேன். அங்க தூங்கும் பொழுது தேவன் கொடுத்த கனவு, அந்த கனவுனால வந்த முக்கியமான தரிசனங்கள், அந்த தரிசனங்கள்ல எதெல்லாம் நிறைவேறி இருக்குது அப்படின்னு பாக்கணும்னா, இன்னைக்கு நான் உங்களோடு, அதாவது அமெரிக்காவில இருக்கக்கூடிய இந்த ஃபெலோஷிப்போடு நான் பேசுவது கூட அதுல தரிசனத்தில் ஒன்று தான். தேவன் அந்த தரிசனத்தை இந்த நாளிலே நிறைவேற்றிருக்கிறார்.
எத்தனையோ விதமான தரிசனங்கள், எத்தனையோ விதமான வாக்குகள் கொடுக்கப்பட்டது. வாக்குகள் ஒவ்வொன்றையும் அதினதின் காலகட்டத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஒரு தேவன் உண்டு. அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம். விசுவாசம் உள்ளவர்களாகி, கேள்வியினாலே உங்களுக்கு அந்த விசுவாசம், வார்த்தையை பிடித்துனால உங்களுக்கு அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, வாக்கு தத்தம் இப்படியா இருக்கும் போது வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? இருக்கக்கூடாது. வாக்கு தத்தம் என் வாழ்க்கையை விட வல்லமை பெற்றது, என் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வரிதான். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்பது ஒரு வரிதான். அந்த ஒரு வரிக்கு என் வாழ்க்கை முழுவதும் சொந்தம். என் வாழ்க்கை முழுவதும் வெற்றி பெறுவதற்காகத்தான் அந்த ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு வார்த்தை ஒரு தாயினுடைய ஜெபத்தினால் எனக்கு கிடைத்தது. அந்த ஒரு வார்த்தை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்தானம் பெற்ற அன்றைக்கு கிடைத்தது. அந்த ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கும். நல்லா கவனிங்க சகோதரன். உங்களோட பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல கூட நான் உங்களுக்கு இன்னொரு பைபிள்ல இருக்கிற ஒரு இன்சிடென்ட்டை சொல்ல விரும்புறேன். நீங்க வாசிச்சு பாருங்க. மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ல இருந்து 27 வரைக்கும் இருக்குது. நான் நேரம் இல்லாதனால அதை உங்களுக்கு சொல்றேன். ஊமையான ஒரு மகனை கொண்டு ஒரு தகப்பன் இயேசுவினிடத்துல விட்டு, இவனை இது தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொல்ல பார்க்கிறது. இவனை எப்படியாவது விடுதலை ஆக்குங்க. உங்க சீஷர்கள் கிட்ட கொண்டு வந்தேன், உங்க சீஷர்கள் விடுதலை ஆக்கல. அப்போ அவர் சீஷர்களை கடிந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களை கடிந்து கொண்டுட்டு, அவர் மறுபடியும் இவர்கிட்ட கேட்கிறாரு, எவ்வளவு நாளா இவன்கிட்ட இருக்குன்னா, சின்ன வயசுல இருந்தே இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. நீ இதை நான் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறியான்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் அதை கேட்ட பிறகு அவர் ஜெபம் பண்ணுகிறார், செவிடும் ஊமையுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ. அப்பா சொன்னது ஊமை என்கிற ஒரு வார்த்தை தான். அப்பா சொல்லும் போது ஊமை என்ற வார்த்தை மட்டும்தான் பயன்படுத்தினார். ஆனால் இயேசு ஜெபம் பண்ணி அதை அதட்டும் பொழுது, செவிடும் ஊமையுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். நல்லா கவனிங்க. நம்மளுடைய தாயோ தகப்பனோ தேவன்ட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறது, நம்மை வெளிப்புறமாய் பார்த்து ஒரு விஷயத்தை விண்ணப்பமாக வைக்கிறார். ஆனால் தேவனுக்கு நம்முடைய உள்புறமும் தெரியும், மறைக்கப்பட்டதும் தெரியும். அந்த ஆவி செவிடும் சேர்ந்த ஆவி என்பதை தேவன் அறிந்திருந்தார். வெறும் ஊமையான ஆவி அல்ல. அவரு வெறும் ஊமையான ஆவின்னு சொல்லிதான் அவங்க அப்பா சொல்லியிருந்தாரு. ஆனா தேவன் அதை கண்டுபிடிக்கும் போது, செவிடும் ஊமையுமான ஆவியை இவனை விட்டு போ என்று சொன்னார். நீ ஜெபம் பண்ணுவது ஒன்றாக இருக்கும். ஆனால் உன் ஜெபத்துல நீ கேட்க மறந்தது, உன் கண்ணுக்கு தெரியாததையும் சேர்த்து நிறைவேற்றுகிற உன் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் ஜெபத்தை அவர் கேட்கிறார். உன் ஜெபம் அவருடைய காதுகள்ல எப்பவுமே இருக்கிறது. எதையாவது மறந்துட்டு இருந்தாலும் சரி, அல்லது எதையாவது விட்டுட்டு இருந்தாலும் சரி, அல்லது நீ ஜெபிச்ச ஜெபத்துல சரியா ஜெபம் பண்ணாம தெரியாம, ஜெபமே தெரியாம நீ விட்டுட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் கூட கணக்கில் வைத்து சரியாக நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அதை ரொம்ப அழகா செய்து முடித்தார். அவர் சொன்னார், நான் அவிசுவாசி தான், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். 100% விசுவாசம் பெற்றவன் அல்ல, 100% விசுவாசம் பெறாத ஒருவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, அவன் கேட்க மறந்ததையும் அவன் கண்ணுக்கு தெரியாததையும் கூட நிறைவேற்றுகிறார். ஆமென். உன் விசுவாசம் எவ்வளவுன்னு பார்க்காத. உன் விசுவாசம் எவ்வளவு இருந்தாலும் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த விசுவாசம் குறைவா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். உன் விசுவாசத்தை நீ அளவு போட வேண்டாம். உன் விசுவாசத்துக்கு பேர் வைக்க வேண்டாம். உன் விசுவாசம் ஆண்டவர் தான் இதை செய்து முடிப்பார் என்று இருந்தாலே போதுமானது. இதை உங்ககிட்ட கொண்டு விட்டுட்டேன். என் பையனை மாத்துங்க. எங்க ஆண்டி, எங்க ஃபெலோஷிப்ல எங்க ஆண்டி எனக்கு ஒரு பேர் வச்சாங்க. என் பேர் கல்லூரி மங்கன்னு வச்சாங்க. கல்லூரி மங்கன்னா என்னன்னு அப்ப எனக்கு தெரியாது. அதாவது அவங்க கிட்ட அடி வாங்கின ஒரே ஆள் நான் தான். அவங்க கிட்ட சரியா எல்லாரையும் நல்லா வளர்த்தாங்க. அதுல ஒழுங்கா வளராத ஒரு ஆளும் நான் தான்.
அப்போ ஒரு நாள் கோபம் ஏற்பட்டு என்ன முதுகுலயே ஒரு அடி அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு கல்லூலி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் தெரியல. அப்புறமா கொஞ்ச நாளுக்கு பிறகு எங்க வீட்டு பக்கத்துல விறகுலாம் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு அக்கா சொன்னாங்க. கல்லூலி மங்கல் என்பது ஒரு பாம்பு. அது வீட்டுக்குள்ள வரும். சாப்பிடும். எதையாவது சாப்பிட்டுடும். கட்டை எடுத்து அடிச்சீங்கன்னா கூட எந்திரிச்சு சீராது. அது அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும். ஆனா, அது வீட்ல இருக்க எதையாவது ஒண்ண வேட்டையாடிடும். அந்த பாம்புடைய பேரு கல்லூலி மங்கன். நானும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஊம ஊர கெடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல. அ நான் வாயே அவங்க முன்னாடி பேச மாட்டேன். எங்க அங்கிள், ஆன்டி முன்னாடி வாய் பேச மாட்டேன். எதிர்த்து பேச மாட்டேன். அவங்க அடிக்கும்போது ஒரு அடி குடுத்தாலும் வாங்கிப்பேன். ஆனா, நான் வாய் பேசாததுக்கு அவங்க எனக்கு வச்ச பேரு கல்லூலி மங்கன். அதாவது கிட்டத்தட்ட ஊம ஊர கெடுக்கும்ன்றதுக்கு இவன் தான் உதாரணம்னு வச்சிருந்தான். எங்க அம்மா ஜெபம் பண்ணதும் அதேதான். இவன் வாயின் வார்த்தைகள் எல்லாம் இவ்வளவு கோவக்காரனுக்கு வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஏன் ஆறுதலின் வார்த்தைகளா இருக்கக்கூடாது? இவன் ஏன் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா வாழக்கூடாது? ஜெபத்தை கேட்கிறவரு. அத கரெக்ட்டா கேட்டாரு. அவங்க வேண்டிக் கொள்ள மறந்ததையும் சேர்த்து செய்தார். இன்னைக்கு எனக்கு தாய் இல்ல. ஆனா கிட்டத்தட்ட எங்க சபையில எங்களுக்கு இல்லாத எங்களுக்கு தாயோட எண்ணிக்கை அதிகம். என்ன ரொம்ப அன்பா நேசிக்கக்கூடியவங்க, எங்க அம்மா கையால சாப்பாடு ஊட்டிக்கிட்டதா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இங்க இருக்கிற தாய் நெறைய பேர் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடக்கூடிய நல்ல தாய் தான். ஏதாவது எனக்கு ஏற்பட்டா மனம் பதறக்கூடியவங்க. உடனே என் வீட்டுக்கு ஓடி வந்து அங்க உட்காந்துப்பாங்க. அவங்களுடைய அன்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும்னா, ஆண்டவர் எதையாவது அவருடைய நாமத்து நிமித்தம் நம்ம இழந்து போனா, அத நமக்கு நூறத்தனையாய் திரும்ப குடுக்கிறவர். என் தாய்க்கு ஈடாக அவர்கள் நான் சொல்லல அப்படின்னாலும், அந்த பாசத்துக்கு ஈடாக நூறத்தனையான பாசத்தை திரும்ப கொடுத்தார். இழந்ததை எல்லாவற்றையும் நான் 100 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் முழுமை அடையல, இன்னும் பெறுவேன். நான் பெற்றுக்கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஆண்டவர் அத சக்சஸ் ஆக்கிக்கிட்டே இருப்பார். இந்த தகப்பன் வேண்டிக் கொண்ட ஜெபத்தின்படி அவர் ஒரு குறை தான் தேவனிடத்துல வேண்டிக் கொண்டார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ 2வது குறையும் அவன் வேண்டிக் கொள்ள மறுத்த குறையும் சேர்த்து சரி செய்து கொடுத்தார். எங்க அம்மா அவ்வளவு ஒரு பூரணமான விசுவாசி அல்ல. ஆனாலும் அந்த குறைவுள்ள ஒரு விசுவாசியுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு கொடூரமான, ஒரு கடினமான ஒரு மனிதனை கர்த்தர் மனமாற்றி அவனை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரன் கவுன்சிலிங் ஊழியத்துல இருக்கும் பொழுது, அவர்கள் சொல்லிட்டு போகிற ஒரு வார்த்தை, "தம்பி உன்னோடு பேசிட்டு போனது ரொம்ப ஆறுதலா இருக்குப்பா" அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதற்கு காரணம் கடினமான ஒரு மனிதனை உடைத்து உருவாக்கி, அவனை ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்றின தேவனுக்கே சொந்தம். அவரோட ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றுவது தேவனுடைய கரத்துல தான் இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த செய்தியை இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இது போல ஒரு நெருக்கடிகள் இருக்கலாம். எல்லாத்தையும் இழந்து இருக்கலாம். எங்க ஓடுறதுன்னு தெரியாம இருக்கலாம். சிலது ஜெபத்துல ஞாபகம் வரலாம். சிலது ஜெபத்துல ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். துவக்கம் தெரியாம இருக்கலாம். முடிவு தெரியாம இருக்கலாம். எங்க போணும்னு தெரியாம இருக்கலாம். எது கிடைக்கணும்னு தெரியாம இருக்கலாம். யார் உதவி செய்வாங்கன்னு தெரியாம இருக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு தகப்பனாய் இருக்கிற வரைக்கும் மனுஷர்கள் மூலமாகத்தான் நமக்கு உதவி கிடைக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏதோ ஒரு மனுஷன் செய்ய போறான். அப்படின்னா மனுஷரால கைவிடப்பட்டவன் நம்ம சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு மனுஷன் மூலமாக தேவன் உதவி செய்யத்தான் போகிறார். ஆனால் இந்த தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், இவர் நானே உனக்கு தகப்பனாய் இருப்பேன் என்று சொல்லி நம்மிடத்துல நம்ம வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுக்கிறார். இதே சம்பவம் மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ல போய் வாசிச்சீங்கன்னா, விசுவாசமுள்ளவர்களா நீங்க ஜெபத்துல எதனா கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு உண்டாகும்னு எழுதிருக்கு. இதுவரைக்கும் அது நடக்காதுன்னா, இனிமேல் அது புதுசா உண்டாகும். ஆண்டவர் அதை உண்டாக்கி உங்களுக்கு தருவார். நீங்க அதை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். இன்னும் நிறைய விஷயங்கள உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட ஒரு சில விஷயத்துல ஒரு 2 3 மினிட்ஸ்ல முடிச்சு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 44வது வசனமும் 45வது வசனமும் நீங்க வாசித்து பாருங்க. பேஜ் நம்பர் 417 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அது இருக்கும். ஜனங்களின் சண்டைகளுக்கு என்னை விலக்குகிற தேவன், நான் ஒரு பெரும் கடன்காரனாக இருந்தபோது
ஆண்டவர் சண்டைகளுக்கு என்னை விலக்கி பாதுகாத்தவர். 2வது, ஜாதிகளுக்கு உன்னை தலைவனாக்குவேன் என்று சொன்னார். நான் தனியே விடப்பட்டு நிர்கதியாய் இருந்தவன், யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவன், புறக்கணிக்கப்பட்டிருந்தவன். மனுஷர் என்னை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல என்னை ஆண்டவர் வேறு பிரித்து அழைத்து தெரிந்து கொண்டு என்னை உடைத்து நொறுக்கி என்னை ஒரு மனிதனாக உருவாக்கின பிறகு என்னை இந்த பகுதிக்கு, புழல் பகுதிக்கு கொண்டு வந்தா. என் வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 24 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊருக்கு என்னை ஊழியத்துக்கு தேவன் போக சொன்னார். அந்த ஊழியத்துல, நான் அந்த ஊர்ல தான் இப்ப இருக்கிறேன், அங்கதான் ஊழியத்துல இருக்கிறேன். நான் இப்போ வெங்கட் வீட்டு பக்கத்துல மயிலாப்பூர்ல இல்ல, இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற இந்த ஜாதிகளுக்கு தலைவனாக்குவேன் என்று சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார் தேவன். நானும் என் மனைவி ஒரு பிரேயர் ஃபெலோஷிப்க்கு இதே ஊருக்கு வந்திருந்தோம். வந்திருக்கும் போது அந்த ஊழியத்துல என் மனைவி பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் அந்த இடத்த முல்லா பெருக்கிட்டு இருந்தேன். பெருக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஒரு ஊழியக்காரர், அவருடைய பேர் பால் கருணாகரன். அவர், அந்த ஊழியக்காரர் எங்களை அழைத்து எங்களுக்கு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது சொன்னார், உனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, அந்த அழைப்பு நிறைவேறும். அந்த அழைப்பு நிறைவேறும் போது இன்றைக்கு நீ தேவனுக்கு என்று எல்லா வேலைகளையும் எடுத்து செய்து கொண்டிருக்கிறாய். நாளைக்கு நீங்கள் ஊழியர் செய்யும் போது உங்களுக்கு வேலை செய்வதற்குண்டான ஆட்களை கர்த்தர் வைத்திருப்பார் என்று சொன்னார். அன்றைக்கு எனக்குன்னு தெரிஞ்சவங்க யாருமே இந்த ஊர்ல இல்ல. நானு, என் மனைவி, என்னுடைய ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான். அந்த இடத்துல கூட நாங்கள் மதிக்கப்படுகிற ஒரு மனிதர்களாக இல்லை. அது நாங்க செய்யற வேலையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் தேவன் எங்களை ஊழியத்துக்கு அழைத்து தெரிந்து கொண்ட பிறகு நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாங்க 2 சர்ச் வச்சிருக்கிறோம் அப்படின்றது பெருமை அல்ல. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, நான் சர்வீஸ்ல இன்னைக்கு இல்ல, இந்த வேலைகள்லாம் நீங்களாம் செஞ்சிருங்கன்னு சொன்னா அந்த வேலைகள்லாம் செய்து முடிக்க அங்க ஆட்கள் இருக்கிறார். நான் பைபிள் காலேஜ் நடத்துறேன். பைபிள் காலேஜ்ல போய் இந்த வாத்தியார்களை அனுப்பி நீங்க என்னை கிளாஸ் எடுத்துருங்கன்னு சொல்றதுக்கு உண்டான அந்த அதிகாரத்துல கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். ஒரு ஸ்டூடெண்ட் அந்த அந்த வசனத்துல மீதிலாம் நீங்க படிச்சு பாருங்க. நீங்க அறியாத ஜனங்கள் உங்களை சேவிப்பாங்க, உங்களுக்கு கீழ்ப்படிவாங்கலாம் போட்டிருக்கு. அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்ப்படிவாங்கன்னு போட்டிருக்கு. அறியாத ஜனங்கள் வந்து நம்மளுக்கு வேலை செய்வாங்க. நாங்கள் அறியாத ஜனங்கள், இந்த பகுதி ஜனங்கள், அவங்கெல்லாம் வேலை செய்யறாங்க. அவங்கெல்லாம் வேலை செய்யறாங்க. சொந்த அப்பாவை போல என்னை நேசித்து, சொந்த சகோதரனை போல என்னை நேசித்து, எங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றதை விட எங்களுடைய அண்ணன், எங்களுடைய சகோதரன் என்று சொல்லி என்னை நேசித்து எங்களுக்கு வேலை செய்கிறதற்கு ஆட்களை திரளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது எல்லாமே ஒரு விடியற் காலையில எழுந்து ஒரு 4 மணிக்கு முழங்கால் படியிட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு வயதான தாயுடைய ஜெபத்திலிருந்து ஆரம்பித்தது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் உங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். என் தாய் இங்கிருந்து அதை பார்க்கல, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என் தாய் மேல இருந்தாலும் சமாதானத்தோடு இருக்க வைக்கிற ஒரு தேவன் அதை சந்தோஷமாய் பார்க்க வைக்கிறார். போன மாதத்துல என் தங்கச்சியும் என் தங்கச்சியோட பிள்ளைகளும் மிஷன்ஸ் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாங்க, வட மாநிலத்துக்கு. என் தம்பி ஒரு 2 இடத்துல வர்ஷிப் பண்ணி தன்னுடைய ஊழியத்தை துவங்கி இருக்கிறான். நான் இப்போ வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஃபெலோஷிப்போடு ஆன்லைன்ல பேசியிருக்கிறேன். இது எல்லாவற்றுக்கும் காரணம் ஒருவருடைய ஜெபம். ஒருவர் அதிகாலையில எழுந்து உட்கார்ந்து அவர் செய்த ஜெபம். என் தாயை நான் மேன்மைப்படுத்தவில்லை. அந்த வயதான, அந்த ஜெப குறைவுள்ள, விசுவாச குறைவுள்ள, ஒரு பலவீனமான ஒரு ஆத்மாவுடைய ஜெபத்தை கேட்க என் தேவன் வல்லமை உள்ளவராக இருப்பாரானால், அதை விட அதிக ஞானத்தை பெற்ற உங்களுடைய ஜெபத்தை கேட்க என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ செய்யற எந்த ஜெபமும் சும்மா விழுந்துராது. நீ செஞ்ச எந்த ஊழியமும் சும்மா தரையில விழுந்துராது. எல்லாவற்றையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியத்துக்கும், ஒவ்வொரு ஜெபத்துக்கும், நீ கொடுத்த ஒவ்வொரு பணத்துக்கும், நீ செலவழித்த ஒவ்வொரு நேரத்திற்கும், நீ ஓடின ஒவ்வொரு ஓட்டத்துக்கும், உழைப்புக்கும் உனக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தமானது 100% வேலை செய்து பலனை கொடுக்கும். நீ வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க பிறந்தவன். வாக்கு தத்தங்களை அப்படியே 100% அனுபவிக்க பிறந்தவன். எந்த வாக்கு தத்தமும் 99% கொடுக்காது, 100% ரிசல்ட் கொடுக்கும். நான் கிட்டத்தட்ட அதை அனுபவிச்சு போயிட்டே இருக்கிறேன். என் வாழ்க்கை முடிவதற்குள் 100% தொடுவேன். அதையும் தாண்டி தொடுவேன். ஏன்னா நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அதை இன்னும் நிறைவேற்றுவார்.
அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் சொன்ன வார்த்தை தான் சொன்னதை நிறைவேற்றியே தீரும். எங்க அம்மாவுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை 100% நிறைவேற்றினார். அவனை ஒரு ஊழியக்காரனாக பார்க்க வேண்டும் என்று ஜெபித்து விட்டு மரித்து போனார்கள். அன்றைக்கு நான் ஊழியக்காரன் அல்ல, ஆனால் நான் இன்றைக்கு ஊழியக்காரன். கர்த்தர் அவர் செய்த ஜெபத்துக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். உன்னுடைய ஜெபத்துக்கும் தேவன் உண்மை உள்ளவர். உன் ஜெபம் எல்லாமே கேட்கப்படுகிறது. உன் ஜெபம் எல்லாமே கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பார். இந்த நாட்களில் ஜெபத்தின் மேல நிறைய பேருக்கு விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் மேல விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சு. விசுவாசத்துல உன்னை உறுதியாய் வைத்துக்கோ. கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். தேவன் உன்னைய வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் நீயும் மேலவாய். ஆண்டவர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். நீ பயப்படாத. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்லுகிற வார்த்தை அல்ல. ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அது உனக்குள்ளே புறப்பட்டு வரும். தான் செய்த காரியம் என்னவோ அதை உனக்குள்ளே நிறைவேற்றாமல் திரும்ப என் தேவனத்துக்கு திரும்பவே திரும்பார். அது நிச்சயமா வாழ்க்கையில் நிறைவேறும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சரியா முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்நேரம் வரைக்கும் உங்களோட ஐக்கியப்பட உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று உங்களை முகங்களை எல்லாம் என்னால பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு நாள் அதுவும் நடக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எல்லாரும் ஒவ்வொரு நேரத்துல இருக்கணும். நீங்க தூங்க போகிற நேரத்துல இருக்கிறீங்க, நாங்க பொழுது விடிஞ்ச நேரத்துல இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அதனதின் காலகட்டத்தில் அதனது காலத்தை நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இன்றைக்கு உங்களோடு பேசினதுக்காக மிக்க மகிழ்ச்சி, மிக சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். சகல விதத்திலும் நீங்கள் மகிமை பெற்றிருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தையும் கேட்பார். ஆமென். God bless you. Thank you. Thank you, வெங்கட். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya. சாட்சியின் வசனத்தினால அவன் ஜெயிக்கும் போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய காரியம் இருக்கு. ஓ ஹalleluya. உண்மையாகவே வந்து இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஆஃபீஸ்ல வரும்போது பயங்கர டயர்டா, ஃபுல் டே வந்து பயங்கர ஆக்குப்பேடா அப்படியே ஒரு மாதிரி போயிடுச்சு. வரும்போது அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக தான் இருந்துச்சு. ஓகே, ஆனாலும் எனக்கு தெரியும் இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து சில பேருக்கு என்னால் வந்து உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன்னு சொல்லி தான் பேச முடியல. அநேக இது அப்படியே ரொம்ப ஆக்குப்பேடாக போயிடுச்சு. ஆனால் யோசிச்சுட்டே இருந்தேன், இல்லை இன்னைக்கு ஆண்டவர் பேச போறாரு, ஆண்டவர் பலப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன் நம்மளை, அவர் பாருங்களேன், அவர் இல்லை நம்மளை, அவரோட பிள்ளைகளாக நம்மளை. ஓகே, அதுதான். அதே போல் வந்து பாஸ்டர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார்ல. ஓகே, நான் தப்பு பண்ணும் போது, நான் வந்து விசுவாசத்தில் குறைவுள்ளதாக இருக்கும் போது, நான் வந்து பாவியாக இருக்கும் போது இயேசு என்னோட ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நான் இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து பிரதரோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். நான் இருக்கிற இடத்துல வந்து நான் படித்த காலேஜ் வந்து நியூ காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் காலேஜ். அந்த முஸ்லீம் காலேஜில் வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவன் மட்டும் எப்படி கிறிஸ்டினா மாறிட்டான், இவன் வந்து நம்மலாம் இவளுக்கு இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து எல்லாருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா கூட பேசுறதுனால. அப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துல டீ குடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ அந்த முஸ்லீம் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னா வந்து, டேய் நான்லாம் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஓகேவா, நீ அல்லாவை பற்றி கேட்டால் நான் அதிகமாக சொல்ல போகிறேன், நான் நீ ஏன்டா அல்லாவை ஏற்றுக்கல, நீ வந்து உனக்கு இயேசு பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சில காரியத்தை பற்றி பேசினான். அப்போ நான்லாம் வந்து வளர்ந்து வந்த ஒரு பீரியட், எனக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியாது எனக்கு. உண்மையாகவே நான் வந்து இங்கே வந்து நம்ம மேத்யூமணி அண்ணா, அப்புறம் வந்து பாலாஜி, அதுக்கப்புறம் வந்து மணி, இவங்க எல்லாமே வந்து ஒரு செட்டு, அவங்க எல்லாருமே. ஓகே, ஸோ இவங்களாம் எங்களோட சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது அப்போ அந்த இடத்துல. அப்போ ஆனால் ஆவியானவர் நான் கேட்குறேன், எசப்பா இவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி சிரிச்சுன்னு நான் வந்து என் இருதயத்தில் கேட்குறேன். அப்போ என் கண் எதிர்க்க வந்து ஒரு ஆட்டோ போகுது. அந்த ஆட்டோல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தை ஒன்று எழுதியிருக்கு. ஓகே, நான் இருக்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முஸ்லீம் நிறைந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்கிற ஒரு பகுதியாகவும் இருக்கும், அதே போல வந்து பிராமணர்கள் வாழ்கிற ஒரு பகுதியாகவும் இருக்கும். அதுல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோ போகும். அந்த ஆட்டோல ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை அப்படின்னா வந்து, ஓகே, அல்லாஹ் பாவிகளை வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த வார்த்தையை பார்த்த உடனே நான் அவன்கிட்ட சொல்றேன் நானு, ஓகே அங்க பாடுறா அப்படின்னு. அவன் சொல்றான், ஆமாடா, ஓகே பாவிகளை வந்து வெறுக்கிறார் அவரு, நம்ம பாவம் செய்யக்கூடாதுடா அப்படின்னு சொன்னான். நான் அப்பதான் சொன்னேன் நானு, டேய் ஏசப்பா பாவிகள் இல்லடா, பாவத்தை தான் வெறுக்கிறாரு, அவர் பாவியான என்ன நேசிக்கிறதுனாலதான் நான் அவர் ஏத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் எனக்கு வந்து அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இங்க வரைக்கும் எனக்கு என்ன உண்மையாவே வந்து நான் வந்து அவங்க அம்மாவோட வாழ்ந்தது இல்ல. ஆனா நாங்க ஊழியத்துல வந்து நாங்க வந்து ஒன்னா டிராவல்லாம் பண்ணிருக்கோம். இப்ப என்ன விட்டா நான் 1 மணி நேரம் கண்டிப்பா நான் பேசுவேன். நான் அவங்கள பத்தி நான் உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல நான் பிரியமாக இருக்கிறேன்னு அப்படி ஆண்டவர் சொன்னது போல
நான் பார்த்திருக்கேன், ஒண்ணுமே இல்லைனாலுமே ஆனா அவங்க கொடுக்கும் போது ஆண்டருக்கு அதை உற்சாகமா கொடுப்பாங்க. அது எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஏன்னா வந்து எங்க ஆன்டி எங்களுக்கு நான் வந்து க்ளோஸா இருக்கிறதுனால யார் என்ன இது பண்றான்னு சொல்லி எனக்கு தெரியும். எனக்கு அப்போ பார்க்கும்போது அதை நான் ரொம்ப பிரமிப்பா பார்ப்பேன். நான் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நான் வந்து ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், பின்னாடி வந்து இந்த காரியம் நடக்குது, மணிலாம் வந்து அப்படியே பரபரப்பா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. ஆனாலும் இன்னைக்கு பாலாஜியோட வாயிலிருந்து இந்த ஒரு சில சாட்சிகளை கேட்கும் போது உண்மையாகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக சொல்லிட்டு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பைபிள் ஒரு வசனம் ஒன்று, இயேசுவோட வாயிலிருந்து வந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த ரெட் லெட்டர் பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இயேசுவோட வாயிலிருந்து வந்த வார்த்தை அந்த ரெட் கலர் போட்டிருப்பாங்க. இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலின் குமாரத்திகளை எனக்காக ஆளாதீர்கள், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக ஆளுன்னு சொல்றாரு. ஏங்க இயேசுவோட வாயிலிருந்து அந்த ஒரு வார்த்தை வந்துச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம்ல, ஓகே, கண்ணீரோடு விதைக்கிறவங்க உண்மையாகவே கம்பீரத்தோடு அறுவடை செய்வாங்க. நம்மளை அள வச்சு பார்க்கணுன்றது அவருடைய விருப்பம் கிடையாதுங்க. ஓகே, ஆனா நம்மளுடைய கண்கள் வர ஒவ்வொரு கண்ணீரையும் தாவீது சங்கீதத்துல சொன்னது போல துருத்தில சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? அதுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பார். எப்படி தெரியுமா நம்ம கண்ணீரை சேர்ந்து இருக்கிறாரு? ஆண்டவர் அதாவது ஒரு பேனா வச்சிருப்பாரு. அந்த பேனால, ஓகே, இது எங்களுடைய இமேஜினேஷன். என்னுடைய சகோதரர் ஒருத்தர் எனக்கு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஓகே, நான் ஒரு இடத்துல வந்து ஒரு காரியத்தை பேசுறேன், அவரும் பேசுறேன், ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை பத்தி பேசுறோம் ஒரே நாள்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அவர் சொன்ன ஒரு காரியம், ஓகே, இந்த ஆண்டவரோட பேனா மையில வந்து அந்த பேனா வச்சிருப்பாரு, அந்த பேனாக்கு நம்ம இங்கு ஊத்துவோம்ல, அந்த இங்கு வந்து உங்களுடைய என்னுடைய கண்ணீர் அதுல இருக்குமா, அதுல எழுதி வச்சிருப்பாரு. அதனால அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் தான் நம் தேவன். இங்க பாருங்களேன், உண்மையாகவே வந்து எங்களுடைய தங்கச்சி குடும்பத்தை பத்தி கேட்கும் போது வந்து மாலதி குடும்பத்தை பத்தி கேட்கும் போது பயங்கர ஒரு சந்தோஷம். பிள்ளைகள் வந்து மிஷினரியா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் அவங்களை வந்து நல்லா பார்த்திருக்கோம், அவங்க எப்படி இருந்திருக்காங்க சொல்லி எல்லாம் பார்த்திருக்கோம் நாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கை அற்புதமாக மாறி இருக்கு. அப்படின்னா உண்மையாகவே அந்த தாயோடைய அந்த ஜபத்திற்கு, ஓகே, ஒரு வல்லமை உண்டுங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜபங்களுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஜபம் வெறுமையாக திரும்பவே திரும்பாதுங்க. நம்ம அவரோடு கூட செலவிடுகிற அந்த நேரம் இருக்குல்ல, அது வெறுமையா போகவே போகாது. அவருடைய ப்ராமிசஸ், எஸ், அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் மாறாது. அதனால தான் வந்து நான் வந்து லாஸ்ட் டைம் பேசும்போது சொன்னல, எபிரேயர் 13:8 சொன்னது போல, நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவருங்க. அவர் என்னைக்கும் மாறாதவர்னா அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் என்னைக்குமே மாறாதுங்க, ஒருபோதும் மாறாதுங்க. மாறாத தேவன்ங்க. அவருடைய வல்லமை ஒருபோதும் மாறாது. அன்னைக்கு இருந்த வல்லமை இன்னைக்கும் அவருக்கு இருக்குங்க, நாளைக்கும் இருக்குங்க. புதிய ஏற்பாட்டோடைய விசுவாசிகளுக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு பேஸான ஃபண்டமெண்டலான காரியம் என்ன அப்படின்னா விசுவாசம் தான். அந்த நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு சில நாட்களாக எபிரேயர் 11 குறித்து வந்து பாஸ்டர் பிரியன் அவர்கள் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் எபிரேயர் 13:8 நாம பற்றி பேசினேன். அப்புறம் விசுவாசத்துக்கு மறுபடியும் கேட்டோம். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை குறித்து கேட்கிறோம் அப்படின்னா, அப்ப தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இன்னும் நம்மளோட விசுவாசத்துல நம்ம பலப்படணும். இது ஏதோ நமக்காக மாத்திரம் இல்லைங்க, சட்டியில இருந்தா அகப்புல கொடுக்க முடியல. ஓகே, நம்மள ஆண்டவர் பலப்படுத்தி நம்ம அந்த பாத்திரத்தை வந்து அவர் தயார்படுத்துறாரு. இன்னைக்கு ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இருக்கேன், என்னுடைய சிறு பையன் இருக்கான், என்னோட சின்ன பையன் இருக்கான். ஓகே, அவனுக்கு 5 வயசு தான் ஆனது. ஓகே, 2 பாத்திரம் இருக்கு. ஒரு பாத்திரம் வந்து கண்ணாடி பாத்திரம், இன்னொரு பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எவர் சில்வர் பாத்திரம்னு சொல்லி வச்சுப்போமே. ஓகே, ஆண்டவர் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வந்து என் பையன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா கண்ணாடி பாத்திரத்தை அவர்கிட்ட கொடுக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் அந்த கண்ணாடி பாத்திரத்தை அவனால கையாள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு சில காரியத்தை ஆண்டவர் செய்து, அதனாலதான் உருவாக்குகிறார். நம்மளை உடைத்து நம்மளை உருவாக்கி அதுக்கப்புறம் நம்ம கையில கொடுப்பாரு பாருங்க. அல்லேலூயா. அது பார்க்கிறவர்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக நடத்துவாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், ஓகே, அவரை நம்பின ஒருத்தருமே கெட்டு போவது இல்லை. அவரை நம்பின ஒருத்தருமே கெட்டு போவதே இல்லைங்க. அதனால வந்து தேவனுடைய வசனத்தை நம்ம ஒருபோதும் மறக்கவே தேவையில்லை. ஆண்டவர் நம்மளுக்கு சொன்ன வார்த்தைகளை நம்ம நினைவு கூர்ந்துங்க. ஓகே, மறுபடியும் லெட்ஸ் டேக் நோ டுடே இஸ் த கால். இது ஒரு ரிமைண்டர் மாதிரிங்க. வத்தி குச்சியும் தீப்பெட்டியும் தனித்தனியா இருக்கும், அது உராசனம் இல்ல, அதுக்கு உராசனத்துக்கு ஒரு தேவைப்படுது இல்ல. ஓகே, அது போலதான் இந்த நாளை நான் நினைக்கிறேன் நான். ஓகே, ஆவியானவர் நம்ம எல்லாருமே ஒரு சில காரியத்துல உராசி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த தீப்பொறி வேணும் அப்படின்னா அந்த உரசல் வேணுங்க. அந்த உரசல் இந்த நாள்ல கொடுத்துருக்காரு நான் நினைக்கிறேன் நானு. ஜபம், நீங்க ஜெபிக்கிற ஜபங்களுக்கு ஓகே அவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்லவே அல்ல. அவர் வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பாலாஜியோடைய தம்பி எனக்கு வந்து அவரும் நல்லா எனக்கு க்ளோஸ் எனக்கு. ஓகே, நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய உண்மையாகவே இவங்களுடைய அம்மாவுடைய கண்ணீர்
இன்னைக்கு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கு. சொன்னது போல ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கோம். நான் அடிக்கடி வந்து மணிக்கிட்ட பேசும்போது நான் கேட்பேன், ஒரு சில காரியம் சொல்லுவான் எனக்கு. அதே போல் வந்து பப்ளனை பாலாஜி சொன்னது போல மறுபடியுமாக ஒரு முகாந்திரம் இல்லாம ஆண்டவர் செய்ய மாட்டேன் நான் நினைக்கிறேன். ஒரு காரியத்தை மறுபடியுமாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுப்புதலுக்கு ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சிறு கூட்டத்தை கொண்டுதான் பெருங்கூட்டத்தை உருவாக்குவார். நம்ம இருக்கிற நம்ம இடத்துல நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைப்படாதுங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். நம்ம ஒரு சில குறிப்புகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கோம். நம்ம மத்தியில வந்து ஆண்டோட வார்த்தையை அநேக நேரத்தில் பேசின தேவி ஆன்டி, அவங்களுடைய சரீர ரீதியாக அவங்க வந்து போய் கொண்டிருக்கிற காரியம், அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சைடு வந்து ஃபுல்லாக வந்து இதுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து அவங்களோட பேரை சொல்லி ஜெபிங்க. நான் விசுவாசிக்கிறேன் அவங்க ஆண்டவர் வந்து நம்ம மத்தியில் வந்து கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் எனக்கு வந்து லாஸ்ட் வீக்கோடைய டெஸ்டிமோனியை கேட்டு எனக்கு வந்து என்னை ரீச் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்லயும் உங்களை பலப்படுத்த சொல்லிட்டு நான் இந்த மீட்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஷேர், எஸ் நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்னோட வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். பாலாஜிக்காகவும் அவரோட செய்கிற ஊழியங்களுக்காகவும் அவங்க சபைகளுக்காகவும் ஓகே ப்ரேயர் பண்ணிப்போம். ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் நம்ம அன்பால நம்ம வந்து தாங்கணும். அது எப்படி தாங்க முடியும் அப்படின்னா இந்த ஜெபத்தால தான் நம்ம ஒருத்தர் வந்து தாங்க முடியுங்க. அதுதான் ரொம்ப மிக முக்கியம் நான் நினைக்கிறேன். நான் ஓகே ஈஸியா காசு கொடுத்துடலாம், நான் திரும்ப பொருட்களை ஈஸியா கொடுத்துடலாம். ஆனா நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணி அவங்களுக்காக ஜெபிக்கிற, உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்குல்ல, அது பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை செய்ய நான் விசுவாசிக்கிறேன். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. விசேஷமாக ராஜா அப்பா கத்ராஜா, இந்த நாள்ல நாங்க கேட்ட அப்பா இந்த சாட்சிக்காக நன்றி செலுத்துறோம் கத்ராஜா. உமது நாமத்தின் மகிமைக்காக கத்ராஜா. ஓ அப்பா, நீங்க எங்களோட கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக, உங்களுடைய வாக்கு தத்துவங்களுக்காக ராஜா அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். மறுபடியும் எங்களுக்கு நினைப்பூட்டிருக்கிற தேவன் அப்பா, நினைப்பூட்டிருக்கீங்க ராஜா. அப்பா இந்த வருகிற நாட்கள்ல ரோமர் 12:12 சொன்னது போல கத்ராஜா, நாங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கவும் கத்ராஜா, உபத்திரத்திலே பொறுமையா இருக்கவும், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கவும் ராஜா எங்களுக்கு கிருபை கொடுங்க கத்ராஜா. அப்பா இந்த தாயோடைய கண்ணீரை, இந்த தாயோட ஜபத்தை கேட்ட அதே தேவன் எங்களுடைய ஜபத்தை நீங்க கேட்க வல்லவராக இருக்கீங்க. இங்க இருக்க ஒவ்வொருடைய ஜபத்தையும் நீங்க கேட்க வல்லவராக, இப்பொழுதும் இந்த ஜபத்தையும் நீங்க கேட்டு கொண்டிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்ராஜா. அப்பா விசேஷமாக ராஜா நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்பா பாஸ்டர் பாலாஜி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அவரோட வாழ்க்கையில நீங்க அனுமதித்த ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்துறோம் கத்ராஜா. இப்பொழுது உன் நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துறோம் கத்ராஜா. ஆமாப்பா, இன்னும் அநேக ஜாதிகளுக்கு ராஜா தகப்பன் ஆகும்படியாக கத்ராஜா, அநேக ஜாதிகளை உமக்கு நேராக திருப்பும்படியாக கத்ராஜா. அப்பா அந்த இடத்துல சபை அப்பா கத்ராஜா பெருகி பழகட்டும் கத்ராஜா. அப்பா விசேஷமாக கத்ராஜா. அப்பா கத்ராஜா, ஓ சபையில கத்ராஜா அப்போஸ்தலர்கள் காலத்துல நடந்த அப்பா அந்த அற்புதங்கள் இயேசுவின் நாமத்துல நிறைவேறட்டும் ராஜா. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கத்ராஜா, அந்த அற்புதங்கள் அப்பா கத்ராஜா அப்படியே நடக்கட்டும் கத்ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்ராஜா. அப்பா இதோ கர்த்தராஜா அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய மனைவிக்காக அப்பா கர்த்தராஜா, அவருடைய அப்பா சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக ஒவ்வொருக்காகவும் நன்றி செலுத்துறோம். அவங்க எல்லாரையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா கூடவே இருந்து பலப்படுத்துங்க. அவங்களுடைய ஊழியங்கள் இன்னும் பெருகட்டும் ராஜா. நீங்க அப்பா அப்படி செய்யப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. விசேஷமாக கர்த்தராஜா அப்பா அந்த வருகிற நாட்கள்ல கர்த்தராஜா அப்பா இருள இருக்க அநேக பேரை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தராஜா அப்பா ஒரு வெளிச்சத்து பாதையில அப்பா அவர்களை நடத்துகிற ஒரு ஊழியத்தை அப்பா கர்த்தராஜா கொடுத்து ராஜா. அப்பா let this church be a torchlight in that place Lord. நீங்க அப்பா அப்படி ஆக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் ராஜா. அப்பா விசேஷமா இந்த நாள் ராஜா அப்பா அண்ணாள் குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அந்த குழந்தையோட அப்பா சரீரத்தை உங்க கத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவி ஆண்டியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஜாயோட அம்மாவை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா கர்த்தராஜா. இன்னும் பலவீனமாக இருக்க ஒவ்வொருவரும் நினைவு கூறுகிறோம் அப்பா கர்த்தராஜா. அப்பா பிரான்சிஸ் பிரதர், சத்யா சிஸ்டர் அவங்களோட வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. இன்னும் அப்பா கர்த்தராஜா அப்பா அநேக ஜப குழுக்கள் ராஜா, அதை எல்லாவற்றையும் உங்க பாதத்துல அப்பா நாங்கள் வைக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எப்பொழுதும் தருவது சொன்னீங்களே கர்த்தராஜா. இதோ கர்த்தராஜா இன்னைக்கு இந்த நாள்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு ராஜா ஒரு இளைப்பாதலை நீங்க கொடுத்திருக்கீங்க அப்பா. அவங்களை கர்த்தராஜா ஓ அவங்களுடைய இருதயத்துல அப்பா நீங்க பேசி கொண்டு இருக்கிறீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்.
உங்க நாமம் மகிமைப்பட்டும். அப்பா, கடைசியாக இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரேலுக்கு அப்பா கர்த்தராஜா, ஓ சமாதானம் உண்டாகட்டும். இங்க சுற்றி இருக்கிற அப்பா கர்த்தராஜா, அந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அவங்களே நினைவு கூறுகிறோம் கர்த்தராஜா. அப்பா, அங்க நடக்கிற அந்த போர் காரியத்துல நீங்க அறிந்திருக்கீங்க கர்த்தராஜா. அப்பா, உமக்கு மறைவு பொருள் ஒன்றுமேல ராஜா. அங்க இருக்க ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும் கர்த்தராஜா. அவருடைய கண்கள், அவருடைய காதுகள், அவருடைய இருதயங்கள் இயேசுவுக்காக திறக்கப்படட்டும் கர்த்தராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க வழிநடத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம் கர்த்தராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ராஜா உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.